श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरमणिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म यामोगतस्तजितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य तदैकसिन्धोः रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये माता पिता युवतयगास्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मधन्मयानाम् आद्यश्च न प्लवते वकुलाभिरामम् श्रीमत्ततङ्ग्रीफलं प्रणमाहि मूर्धना भूतं चरस्य मखदाभ्ययभट्टनाद श्रीभक्तिशारकुलशेखर योगिवागान् भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रनिष्ठाम् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमाधवाङ्घ्रिजलजद्वय नित्यसेवा हेमाविलासय पराङ्कुशपादभक्तं कामाचिदोष अरमात्मपदास्थितानां रामानुजं यतिपतिं प्रणमामि मूर्धना யதீந்திரமத தீபிகா என்கிற கிரந்தத்திலே ராமானுஜருடைய கொள்கை என்ன, அவருடைய நிஷ்டை என்ன, சம்பிரதாயத்தில் சொல்லப்பட்ட கருத்து என்ன, முக்கியமாக வேத வேதாந்தங்களில் சொல்லப்பட்ட நிலை, அந்த நிலைதான் ராமானுஜருடைய கருத்து என்று தெரிவிப்பதற்காகத்தான் யதீந்திரமத தீபிகா என்ற ஒரு கிரந்தத்தை சோழசிம்மபுரம் சீனிவாசாச்சாரிய சுவாமிகள் அனுகிரகித்தார். அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே 10 அவதாரங்கள் என்று அவர் திருவாய்மொழிக்கு 10 பத்துக்களை போலே, ஆழ்வார்கள் 10 ஆழ்வார்களைப் போலே, அவதாரங்கள் 10 அவதாரங்களைப் போலே, அதே போல 10 அவதாரங்களாக இந்த பிரமாணத்தை கெடுத்தார். அதில் பிரமாணம் பிரமேயம் என்று 2ஆக பிரித்து, பிரமாணத்துக்காக 3 அவதாரங்கள், சப்த பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம் என்று 3. அதற்கு மேற்கொண்டு பிரமேயத்திலே 7 பிரமாணங்கள். அந்த 7 பிரமாணத்தை 2ஆக பிரித்தார். திரவியம் என்றும் அத்ரவியம் என்றும் பிரித்தார். அதிலே திரவியத்திலே 6 பிரமாணங்களும் அத்ரவியத்திலே 1 பிரமாணத்தையும் எடுத்துக்கொண்டார். திரவியத்திலே 6 பிரமாணங்கள் என்னென்ன? பிரகிருதி, காலம், நித்திய விபூதி, தர்மபூத ஞானம், அதற்கு மேற்கொண்டு சைத்தன்யம் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவும் பரமாத்மாவும், ஆக 6 அவதாரங்கள். அதற்கு மேற்கொண்டு அத்ரவியத்திலே 1 அவதாரம் என்று எடுத்தார். அதிலே திரவியத்திலே நாம் தர்மபூத ஞானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தர்மபூத ஞானம் என்பது என்னது? புத்தி தான் தர்மபூத ஞானம் என்னும். ஆனா அந்த தர்மபூத ஞானம் இதுதான் பக்தியார்தன்னு சொன்னார். கொஞ்சம் நம்ம ஜாகிரதையா கேட்கணும். ஏன்னா இந்த தர்மபூத ஞானத்துடைய பிரிவுகள் என்னென்ன, இதே தர்மபூத ஞானம் தான் பகவானுக்கும் நமக்கு இதே தான். ஆனா இதனுடைய பிரிவுகள் என்னன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். முக்கியமான விஷயம் இது. இப்ப இந்த தர்மபூத ஞானம் தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கறது எங்க? பகவானுடைய திருவடிங்க. சரி, அப்ப தர்மபூத ஞானம் அப்படியே போகுமா? அது அப்படியே போகாது. அந்த புத்தின்னு சொல்லணும். அந்த புத்தி அப்படியே முதிர்ந்து பக்தி ஆகிவிடுவானா? அப்படியே முதிர்ந்து பக்தி ஆகாது. ஏதோ ஒன்று நடக்கணும். நடந்தா தான் அது இன்னொரு மாதிரியாக மாறும். அது என்ன நடக்கணும்? ஒண்ணு ஆச்சாரிய முக்கேன உபதேசம் பெற்றுக்கொண்டு ஒண்ணு நடக்கணும். மேற்கொண்டு கர்ம அனுஷ்டானங்க முக்கேன நடக்கணும். இந்த 2 நடந்தோம். இந்த 2 நடந்தாதான் ஞானம் பக்தியாகும். என்ன புரிஞ்சுக்கோ? ஞானம்தான் பக்தியாருது. தர்மபூத ஞானம் தான் என்னது? பக்தியாருது. மயர் வர மதிநலம் அருளினன் அப்படின்னா பக்தி ரூபா பண்ண ஞானம்னு சொன்னோமோ. பிரபக்திக்கும் இதேதான், பக்திக்கும் இதேதான், பகவானை சேவிப்பதற்கு இதேதான். அப்ப இந்த தர்மபூத ஞானம் எவ்வளவு முக்கியமா இருக்கு. ஆனா தர்மபூத ஞானமே இத்தனையும் பண்ணுமான்னா இத்தனையும் பண்ணாது. அதுல கொஞ்சம் நிறைய காரியம் பண்ண வேண்டியிருக்கு. என்னென்ன காரியம்? ஆச்சாரிய முக்கியன சில உபதேசங்கள், கர்ம அனுஷ்டானம் மூலமா சில காரியங்கள் பண்ணா, அதாவது ஞானத்தை நல்லா சம்ஸ்காரம் பண்ணணும்.
சம்ஸ்காரம் பண்ணியாச்சுன்னா, அதாவது ஒரு ரத்னம் இருக்கு, ரத்னத்தை வெட்டி இருக்கிறா வைரக்கல்ல, வைரக்கல்ல வெட்டி எடுத்த உடனே அது வெட்டி எடுத்த உடனே அப்படியே பலபலவன் இருக்காது. அதற்கு மேற்கொண்டு அது பார்க்கறதுக்கு சுமாரதான் இருக்கும். அதற்கு மேற்கொண்டு அந்த கல்லை நல்லா தேய்ப்பா, தேய்ச்சி 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 மெருகு ஊட்டி ஊட்டின போறோம். அதுக்கப்புறம் அந்த வைரம் நன்னா பலபலக்கிறதுனோ அதே போல இந்த தர்மபூத ஞானமும் என்ன ஆகுது, கர்மங்களால் மறைக்கப்படுகிறது. எப்படி வைரமானது ஒரு மண்ணிலே எடுக்கப்பட்ட பிறகு அது தேய்ச்சி அது கர்மங்களால் மறைக்கப்படுது. சரி சுவாமி, கர்மங்களால் மறைக்கப்பட்ட அதுக்கு என்ன பண்ணணும்? 2 வேலை பார்க்கணும். அதுக்கு 2 காரியம் பண்ணணும். ஒண்ணு, கர்மத்தை ஒரு மாதிரி விளக்கி கொண்டே போகணும். அப்படின்னா கர்மம் இல்லை இல்லை இல்லைன்னு தள்ளிண்டே போகணும். மற்றொன்னு, ஒரு பக்கம் மெழுகு ஊட்டிட்டே இருக்கணும். மெருகு ஊட்டிட்டே இருக்கணும். மெருகு ஊட்ட 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 வைரக்கல்லுக்கு இப்படி வெளிச்சம் வருதோ அதே போல இந்த தர்மபூத ஞானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஞானம் நல்லா பிரகாசிக்க ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் என்ன ஆகுன்னா, மூலப்பொருள் நிலையில் தான் இருக்கு, அதற்கு அறிவு என்பது இருக்கே தவிர இந்த தர்மபூதத்துக்கு அறிவு இருக்கு. ஆனா அந்த அறிவு இருக்கே தவிர எதை பற்றி அறிந்து கொள்ள என்கிற அறிவு அதற்கு பூர்ணமாக இல்லை. தர்மபூத ஞானத்துல அறிவு இருக்கே தவிர எதை பத்தி நல்லா அறிஞ்சுக்கணும் என்கிற நிலை பூர்ணமா இல்லை. அப்ப அதுக்கு என்னதுன்னு ஸ்ருதி விப்ரபன்னா, ஸ்ருதி விப்ரதிபன்னா அப்படின்னு சொல்லுவா. ஸ்ருதி விப்ரதிபன்னான்னா கேட்கணும், ஆச்சாரிய உபதேசத்தை கேட்கணும். ஆச்சார உபதேசம் கேட்டா என்ன வரும்னா, அந்த கேட்டு வர 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 ஜீவாத்மா பரிஷ்காரம் பண்றது. பரிஷ்காரம் பண்றதுன்னா அண்ணா தயாராகுது, ஓரளவுக்கு ஞானம் நல்லா பெருகிறது பெருகிறது வளர்றது தயாராதுன்னா, அப்ப அது வர வர என்னாங்கன்னா அது. ஆனா அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறேன், ஆச்சாரிய முக்கியம் ஞானத்தை பெற்றுன்னு வச்சுக்கேன். ஞானத்தை பெற்றுனோடனே நல்லா நமக்கு ஜீவாத்மாவுடைய ஞானம் நல்லா பரிஷ்காரம் பண்ணப்படுகிறது, ஞானம் நல்லா பெருகிறது. உடனே அது வந்துருமான்னா வராது. ஆச்சாரிய போனாலும் வராதா சுவாமி? வரும். ஆனா அது வராம இருப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. என்ன சுவாமி பண்ணணும்? அது வரணும்னா ஆச்சாரிய முகேன எல்லாத்தையும் கத்துண்ட அப்பவே வராதா? அப்ப ஆச்சாரியன் சரியா சொல்லலன்னா அவர் நன்னதான் சொன்னாரு. எங்கிட்ட இன்னொரு குறை இருக்கு. ஆச்சாரியன் நன்னா அனுவர்த்தனையாக நன்னா கேட்டுட்டுதான் இருக்கேன். ஆனா அந்த ஞானம் சில சிஷ்யாலாம் பாக்குறாமோ, சில சிஷ்யாலாம் உயர்ந்த ஸ்தானத்துல இருப்பா. அதே சிஷ்யாளுக்கு சொன்ன மாதிரி தான் இன்னொரு சிஷ்யாலும் சொல்லியிருப்பா. அவ கொஞ்சம் உயர்ந்த ஸ்தானத்தில் இல்லாம இருப்பா. என்ன சுவாமி காரணம்? ஒருவேளை குலம் காரணம்னா, குலம் ஒரே குலமாக இருக்கு, பிராமண குலமாவே இருக்குன்னு வச்சுக்கோ. பிராமண குலமாக இருந்தா கூட நல்ல குலத்தை தான் பிறந்திருக்கா, நல்ல சம்பிரதாயத்தோடு தான் பிறந்திருக்கா. பிறந்திருந்தாலும் சில சிஷ்யாளுக்கு அபாரமான ஞானம் இருக்கு, சில சிஷ்யாளுக்கு ஞானம் குறைவா இருக்கு. என்ன காரணம்? வாத்தியார் ஒருத்தர் தான், வாத்தியார்னா இந்த ஆச்சாரியன். என்ன காரணம்னா, என்னதான் ஆச்சாரம் நன்னா பண்ணாலும் இது முதல் நிலை. ஆச்சாரிய உபதேசம் என்பது முதல் நிலை. 2வது இன்னொரு நிலை என்ன தெரியுமா? நாம அந்த ஆச்சாரிய உபதேசத்தை கேட்ட உடனே அந்த உபதேசம் நம்ம கிட்ட நிக்கணும். அது நிக்கணும். அது நிக்கணும்னா என்ன சுவாமி பண்ணணும்? அதை நிக்க விட்டாம ஒண்ணு தடுக்கிறது. நிக்க விட்டாம ஏதோ ஒண்ணு தடுக்கிறது. என்ன சுவாமி தடுக்கிறது? அதுதான் நம்முடைய அனாதி கால கர்மாக்கள். அனாதி கால கர்மாக்கள் தடுக்கிறது. தடுக்கிறதுனால அதான் மூடுறது. ஆக அதாவது ஆச்சாரிய உபதேசத்தால் என்ன ஆகும்? நமக்கு உபதேசம் பண்றதுனால நல்ல ஞானம் ஏற்படுறது. ஆனா ஞானம் ஏற்படுறதே தவிர இவருடைய பாபரூபமான கர்மங்கள், பாப புண்ணிய ரூபமான கர்மங்கள்லாம் தொலையுமானா தொலையாது. கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பாபரூபமான கர்மங்கள் தொலையுமானா தொலையாது. ஆச்சாரிய உபதேசத்தை நம்ம நல்லா ஞானத்தை பெறலாம். ஆனா பாபரூபங்கார கர்மங்கள் போனாதான் ஆச்சாரியம் உபதேசிக்கப்பட்ட உபதேசம் என்ன நிற்கும்? நிற்கப்பாடு என் நெஞ்சுள் நிறுத்தினான் அப்படின்னு தெரிவிக்கிறான் இல்லையா? அப்ப அது நிக்கணும்னா என்ன சுவாமி தரணும்? என்ன பண்ண சுவாமி? அப்ப அது என்ன, இவ்வளவு தூரம் ஆச்சாரம் உபதேசம் பண்ண விட ஒண்ணுமே இல்லையே சுவாமி. ஏன்னா ஆச்சார உபதேசம் மட்டும் போராது. அப்ப என்ன சுவாமி? இப்போ புரியத்துக்காக சொல்றேன். ஒரு வஸ்து இருக்கு, அந்த வஸ்துவை நான் எடுக்கிறேன். அந்த வஸ்துவை வலது கையால் எடுக்கிறேன். வலது கையால் எடுக்கும்போது எடுத்து உடனே எடுத்துலாமோ? உடனே இடது கை தடுக்கிறது, அதை எடுக்க விடாம அப்படியே அமுக்கிறது. அப்பால இந்த கை எடுக்கிறது, இந்த கை தடுக்கிறது.
ஆச்சாரிய உபதேசம் என்கிற அந்த உபதேசம் நிலை நல்ல ஞானம் பிரகாசப்படுத்துவதற்கு நிலை வந்துட்டே இருக்கு. உடனே அடுத்த கை என்னது? தடுக்கிறது. அந்த கை என்ன? கர்மா. பாப புண்ணியங்கள் கர்மா தடுக்கிறது, தடுக்கிறது. அதை தடுக்கும்போது என்ன சுவாமி பண்றது? என்ன பண்ணலாம்? பிரியத்துக்காக சொல்றேன். இப்போ வண்டி ஓடணும், வண்டி பெரிய நாலு சக்கர வண்டி ஓடணும்னா பின்னாடி சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருக்கா மரத்தோட, போகுமா? எத்தனை தான் ட்ரின்னு பண்ணியிருந்தா கூட போக. அந்த சக்கரத்தோடு கட்டி வைக்கிற அந்த சங்கிலியை அறக்கணுமோனோ, அதுக்கு ஏதோ ஒரு வெட்டணுமோனோ, கோடாரி கொண்டு வெட்டணுமோனோ, அந்த நிலை இருக்கணும். அப்ப அதுக்கு என்ன சுவாமி பண்ணணும்? அதுக்கு என்ன பண்ணணும்? சங்கிலியை வெட்டிட்டா அது கிளம்பி போயிடுமோனோ. அதே போல இப்ப நம்ம ரெண்டு செய்யணும்னு சொன்னோமோனோ. ரெண்டு செய்யணும்னு என்னது? ஒண்ணு ஆச்சார உபதேசம், மற்றொன்று கர்மங்கள் என்கிற கயிற்றை வெட்டியாச்சுன்னா என்ன பாருங்க. அப்ப ஆச்சாரிய உபதேசம்ன்றது நம்ம நிலையில நல்லா நிற்கும். சரி சுவாமி, கர்மங்கள் வெட்டுறதுக்கு ஆச்சார உபதேசம் போறாதானே? போறாது. இதுதான் நம்ம ஜாகிரதையா பாத்துக்கணும். ஏன்னா வெறுமனே ஆச்சாரிய உபதேசம் மட்டும் கேட்டிருந்தா புரியாது. அப்ப கர்மங்கள் போறதுக்கு என்ன வேணுமா சுவாமி? கர்மயோகமாக இருக்கக்கூடிய நித்திய கர்ம அனுஷ்டானம் செய்தாதான் நமக்கு பாபரூப கர்மங்களாக இருக்கக்கூடிய அந்த கர்மங்கள் தொலையும். அப்ப ஒரு பக்கம் நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் பரிண்டே இருக்கணும், மற்றொரு பக்கம் ஆச்சாரியனுடைய அனுவர்த்தனம் இருந்துட்டே இருக்கணும். ஆச்சாரன் திருவடியே கதி, இந்த ரெண்டும் இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தா என்ன ஆகும்? அப்பதான் ஆச்சாரியம் உபதேசம் பண்ணா அந்த உபதேசம் நன்னா மலரும். அப்ப ஒரு பக்கம் இப்ப இல்லாத ஆகுது, ரெண்டு வேலை செய்யறது. ஒரு பக்கம் கர்மா தொலைகிறது, மற்றொரு பக்கம் ஆச்சார உபதேச முக்கியன நமக்கு அந்த உபதேசங்கள் கிடைக்கிறது. கர்மா தொலைகிறோம்னா நித்திய நைமித்திக கர்மாக்கள் விடாம பண்ணிட்டே இருக்கணும். பண்ணிட்டே இருந்தா அப்ப நம்முடைய கர்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமா தொலைஞ்சுட்டே இருக்கும். அதே நேரத்துல ஆச்சார உபதேசம் இருக்கு இல்லையா, அப்ப ஞானம் பிரகாசம் ஆகிட்டே இருக்கு. ரெண்டும் சைமல்டே ஒரே நேரத்துல பண்ணணும். நாம என்ன நினைக்கிறோம்? ஆச்சாரிய உபதேசம் இருந்தா போறோம், மற்றதெல்லாம் வந்துன்னா நான் பிறந்திருக்கணும். பிறந்தாலே கர்மா தான் அந்த இல்லையே சுவாமி. அப்ப நம்மாழ்வார் கர்மா பண்ணாரா? அவர் என்ன பண்றாரு? இந்த புளியவரத்து அடியில தான் உட்கார்ந்து நம்மாழ்வார் பண்ணாரான்னா நல்ல கேள்விதான். ஆனா நான் நம்மாழ்வார் இல்லையே. நான் நன்மாழ்வாராக இருந்தா பண்ண வேண்டாம். அப்பனா என்ன சுவாமி? அப்ப நானும் அது மாதிரி இருந்திருக்கேன்னா, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தில எல்லாம் கண்ணன் இருக்கணும். ஆச்சு இன்னொரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா என்ன சாப்பாடு கிடைக்கும், ஏது கிடைக்கும், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அடியேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்கதான் புத்தி போறதே தவிர இது எல்லாமே கண்ணனுங்கிற புத்தி போறதா? ஆழ்வார் அப்படி இல்லையே. அதனால ஆழ்வாரோட நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. ஆழ்வாரோட கம்பேர் பண்ண கூடாது. அவருக்கு எல்லாமே கண்ணன். சீவத்திரம் நம்ம தெளிவாக எடுத்திருக்காங்க. நமக்கு அந்த நிலை இல்லையே. எங்கேயோ ஏதோ கொஞ்சம் நேரம் கிடைச்சா காலட்சத்துக்கு வரலாம் சுவாமி அப்படின்னு தான் இருக்கும். அது வரை அடியனையும் சேர்த்துதான் சொல்லியிருக்கேன். அதனால ஞான கர்மங்கள், அந்த கர்ம நித்திய கர்ம அனுஷ்டானம் என்பது நிச்சயம் பண்ணியாகணும். அப்ப ஒரு பக்கம் பாபங்கள் எரிஞ்சு கொண்டே இருக்கும், இன்னொரு பக்கம் ஞானம் மலர்ந்துட்டே இருக்கும். என்ன பாருங்க, இந்த பக்கம் ஒரு பக்கம் கர்மா பண்ணிட்டு இருக்கும், நித்திய நைமித்திக கர்மா பண்ணிட்டு இருக்கச்சு அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா அதெல்லாம் எரிஞ்சுட்டே இருக்கும். இந்த பக்கம் ஆச்சாரிய உபதேசம் பண்ணிட்டு இருக்காரணும், அந்த பக்கம் ஞானம் மலர்ந்துட்டே இருக்கும். அப்ப அந்த மாதிரி மலர்ந்துட்டே இருக்கச்சே அந்த தர்மபூத ஞானம் என்ன ஆகும்னா பக்தியாகும். அந்த தர்மபூத ஞானம் பக்தியாகும். அடிப்படையில ஞானம்தான். ஆனா அந்த ஞானம் தர்மபூத ஞானம். ஆனா வெறும் தர்மபூத ஞானம் பக்தி ஆகாது. நம்ம லாஸ்ட் காலத்துல நிறைய பார்த்துக்கோம். தர்மபூத ஞானம்னா என்னன்னு பார்த்துருக்கோம். வெறும் தர்மபூத ஞானம் பக்தி ஆகாது. அதற்கு சிலதெல்லாம் பண்ணணுமோனோ அப்பன்னா புரியத்துக்காக சொல்றேன். பால் இருக்கு, பால் இருக்குன்னா அந்த பாலுக்கு வந்து நெய் விடணும் சுவாமி. அன்ன சுத்தின்னு சொல்லுவா. அன்ன சுத்தினி எந்த இனிப்பு பட்டம் பண்ணணும் நெய் வேணுமோனோ சுவாமி. பால் இருந்துதானே நெய் வந்துட்டு இருக்கு. ஆமா, பாலையே விட்டு இந்த இனிப்பு பண்ணத்தை பண்ணலாமேனா ஆகாது. அது வருமானம் வராது. அக்காரோட சில பண்ணணும் சுவாமி, பாலை விட்டு அக்காரோட சொன்ன நெய்யே வேண்டாமே. நெய்யே வேண்டாம்னா பால் இருந்ததுன்னா நெய் வருது, பாலை விட்டு பண்ணுங்களோன்னா அது ஆகாது. அப்ப என்ன பண்ணும்? பாலுக்கு சில காரியங்கள் பண்ணும். நெய் பால் தயிர் ஆகணும், தயிர் மோர் ஆகணும், மோர் வெண்ணெய் ஆகணும், வெண்ணெய் நெய் ஆகணுமோனோ அந்த மாதிரி பண்ணணுமோனோ. அதே போல தர்மபூத ஞானத்துக்கு சில காரியங்கள் பண்ணும்.
ஆச்சாரிய முக்கிய உபதேசங்கள், அதற்கு மேல நித்திய கர்மா என்ன, நைமித்திக கர்மா என்ன, இந்த அனுஷ்டானங்களாம் பூர்த்தியா பண்ணும். இதெல்லாம் பண்ணாதான். ஆனா பண்ணலன்னா என்ன இருக்கும்? ஆச்சாரம் உபதேசம் பண்ணாலும் இந்த கர்மாவால் அந்த உபதேசங்கள் மறைக்கப்படுகிறது. இப்ப நன்னா மறைக்கப்படுகிறது தெரிவிக்கிறார். அதுதான் தெரிவித்த. இதுதான் சாஸ்திரம் சொல்றது. ஆத்மாபாகரே திரட்டவியோ ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாச வையகான்னு பிருகுதாரண்ய உபனிஷத்து தெரிவிக்கிறது. நான் ஜீவாத்மா பத்தி முதல்ல நன்னா கேட்கணும். அதாவது வெறுமனே இருக்க தர்மபூத ஞானம்னா அது எப்படி பக்தி ஆகணும் இல்லையா? அதற்காதான் இத்தனையும் சொல்றாரு. இத கண்ணன் 2வது அத்தியாயத்துல ரொம்ப அசமா தெரிகிறார். ஞான யோகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றாரு. ஏன்னா நான் சொன்னதை கேட்டு நன்னா தெளிவறிஞ்சுக்கோ அர்ஜுனா. ஆத்மானா யாருன்னு நன்னா தெரிஞ்சுக்கோ. அது தெரிஞ்சுட்டாதான் அப்பதான் உனக்கு சுரூப ஞானமே ஏற்படும் தெரிவிக்கிறா இல்லையா? ஆத்மா நித்தியம், பகவானுக்கு இந்த ஆத்மா பகவானுக்கு தாசபோதனா இருக்கா, இதெல்லாம் நல்லா தெரியறது. தெரியறதுன்னா என்ன பண்ணணும்? தெரிகை, அறிகை, புரிகை, இதைத்தான் முதல் படி. முதல்ல தெரிஞ்சுக்கிறது, அறிந்து கொள்றது, புரிந்து கொள்றது, இது மறுபடி. இந்த ஞானம் என்ன பண்ணும்? இந்த ஞானம் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு இருக்கு இல்லையா, இந்த ஞானத்தை தான் பெருமாள் மெருகூற்றார். தர்மபுத பெருமாள் மெருகூற்றார். அப்படின்னா அந்த ஞானம் எத்தகையது, எப்படிப்பட்டது, அதன் சொரூபம் ரூபம்லாம் எத்தகைய என்னன்னா தர்மபூத ஞானத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். தர்மபூத ஞானம் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த தர்மபூத ஞானம் தான் முன்னாடி பிரத்யக்ஷம் என்ன, அனுமானம் என்ன, சப்த பிரமாணம், இதெல்லாம் பார்த்தோம். ஆனா இந்த தர்மபூத ஞானத்தை பார்த்தா இதன் மூலமாகத்தான் நம்ம என்ன தெரியுது? பிரத்யக்ஷம் தெரியும், அனுமானம் தெரியும், சப்த பிரமாணம் இது மூலமா தான் தெரியுது. ஏன் மேல நம்ம பார்க்க போறோம். பக்தி என்ன, பிரபக்தி என்ன, சரணாகதி என்ன, இதெல்லாம் இது எல்லாமே தர்மபூத ஞானம் தான். எல்லாமே தர்மபூத ஞானம் தான். நம்ம மோட்சத்தை கொடுக்க போகக்கூடிய ஒரு வழி எதுன்னா தர்மபூத ஞானம் தான். எங்கேயோ உதய செய்யறா அப்படின்னு கேட்டா எல்லாமே தர்மபூத ஞானம் தெரிஞ்சு கொண்டால், அது தெரிஞ்சுட்டாதான் பக்தியே வரும். பக்தியை செய்ய என்ன என்ன சுவாமி பண்ணணும்னா ஒண்ணும் இல்லை சுவாமி, பக்தியை நன்னா செஞ்சாச்சுன்னா இனி பக்தி பிரயோஜனம் படாதுன்னு பிரபக்திக்கு வரான். பிரபக்தி வரானியா? பிரபக்திக்கும் தர்மபூத ஞானம் தான், பக்திக்கும் தர்மபூத ஞானம் தான். அதனால தர்மபூத ஞானம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. தர்மபூத ஞானம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அப்பன்னா பிரபக்தின்னா என்னது? பக்தியின் ஒரு பக்குவப்பட்ட நிலைதான் பிரபக்தி. நல்லா புரிஞ்சுக்கோ. பிரபக்தின்னு என்னவோ நினைக்காதீங்க. பக்தின்னு ஒரு ஞானம். அந்த ஞானம், பக்தின்ற ஞானம் இருக்கு இல்லையா, அதாவது ஞானத்தின் பக்குவப்பட்ட நிலைதான் பிரபக்தி. அவரை சொல்லிட்டேன். ஞானத்தின் பக்குவப்பட்ட நிலைதான் பிரபக்தின்றது. அனன்ய சாத்தியே சுவாபீட்டே மகாவிஸ்வாக பூர்வகம் ததுகோ உபாயதாயாந்த பிரபக்தி சரணாகதி. அனன்ய சாத்தியே சுவாபீட்டே மகாவிஸ்வாச பூர்வகம். நல்லா விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் தான் சரணாகதி. ததேக உபாயதாயாந்த, நீயே எனக்கு உபாயமாக இருந்து கொண்டு நீயே என்னை உன்னுடைய திருவடியிலே சேர்த்துக் கொள்வாய் என்கிற நிலை இல்லையா, அதுதான் பிரபக்தி சரணாகதி. அந்த பிரபக்தி சரணாகதி ஞானத்தின் பக்குவப்பட்ட நிலைதான் எது? பிரபக்தி. அதுவும் தர்மபூத ஞானம் தான். அந்த தர்மபூத ஞானத்தின் பக்குவப்பட்ட நிலைதான் பிரபக்தி. துவமேவ உபாய பூதோ மே பவ இது பிரார்த்தனாமதி சரணாகதின்னு சொல்லுகிற. ஆக நீயே அடியேனுக்கு உபாயமாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம் இல்லையா, அந்த புத்தி விசேஷம், அந்த புத்தி விசேஷம் சரணாகதி. அப்ப சரணாகதி என்பது புத்தின்னு ஆயிடுச்சு. பக்தியும் புத்தி மலர்ந்துதான் அது பக்தி. அப்ப மொத்தத்துல ஞானம். அப்ப தர்மபூத ஞானம் தான் பக்தி, அதே தர்மபூத ஞானம் தான் பிரபக்தி. அந்த ஞானம் என்ன ஆறுது? அந்த ஞானின் பரிபக்குவப்பட்ட நிலைதான் பிரபக்தின்னு தெரிவிக்கிறார். அந்த ஞானத்தின் பக்குவ நிலைதான் எது? பக்தின்னு தெரிவிக்கிறார். சரி சரி சுவாமி, இதை வைத்துக் கொண்டுதான் பக்தி பிரபக்தி. ஆக பக்தியோ பிரபக்தியோ அத்தனை என்ன தெரியுது? ஞான விசேஷம். ஆக ஞானத்தை பத்தி ஒழுங்கா தெரிஞ்சு கொள்றதுக்கு எப்படின்னா அந்த ஞானத்தை கொடுக்க சொல்லி அவருக்கு கேட்போம். சுவாமி என்ன சுவாமி, ஞானத்தை பத்தி ஒழுங்கா தெரிஞ்சு கொள்ள அந்த ஞானத்தை பத்தி பகவான்கிட்ட கேட்போம். சுவாமி அவர் தான் ஞானம் கொடுத்துட்டாரு சுவாமி, தர்மபூத ஞானம். அப்பதான் என்ன பண்ணும்? அந்த அவர்கிட்ட இருக்கு, நம்மகிட்ட இருக்கு. அந்த தர்மபூத ஞானத்துக்கு மெருகேற்றம்னு கேட்டுக்கணும். மெருகேற்றணும் மெருகேறணும். இப்ப வைரக்கலன்னா தேய்க்க தேய்க்க மெருகேறதுன்னு
அதே மாதிரி மெருகேற்றுக்கு உண்டான தன்மையை தேவரில் தான் பிரசாதி தர வேண்டும் பிரார்த்திக்கலாம். ஆக பக்தி ஞானம் இது இத்தனை மலரணும்னா அடிப்படை எது? தர்மபூத ஞானம். எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் பாருங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததுல வேற விஷயம். இந்த தர்மபூத ஞானம் ரொம்ப முக்கியம். அதாவது ஞானமே தான் ஒவ்வொரு காரணத்தில் பட்டு உபாதின காரணம் உபாதின்றார். அப்ப எந்த ஒரு காரணத்தில் ஞானமேதான் சுகமா இருக்கும், அந்த ஞானமேதான் துக்கமா இருக்கும், அந்த ஞானமேதான் இச்சையாக இருக்கும், அந்த ஞானமேதான் தேசமாக இருக்கும், அந்த ஞானமேதான் பிரயத்தனப்படுறதாக இருக்கும். அப்ப சுகம் என்ன, துக்கம் என்ன, அதே போல இச்சைன்னா பிரியம், இச்சை என்ன, தேசம் வெறுப்பு, தேசம் என்ன, பிரயத்தனம் முயற்சி பண்றோமோ, இதெல்லாம் ஞானம். சரி சுவாமி, ஞானம் சுகமாகுமா? ஞானம் சுகமாகுமான்னா அனுகூல ஞானம் தான் சுகம். அனுகூல ஞானம் தான். ஞானத்துக்கு அனுகூலமாக இருந்தா அது சுகம். என்ன ஞானமே எனக்கு வேண்டிய தசையா இருந்து வச்சுக்கேன், அதுவே சுகம். அறிவுதானே சுகரூபம். அறிவுதான். அதாவது எல்லாம் பேசுறா பாருங்க, ஓஹோ இந்த மாதிரி அந்த மாதிரி அந்த அறிவுதான் சுகரூபம். அந்த அறிவே தெரியலன்னா என்ன? அது துக்கம். அறிவுதான் சுகரூபம். அந்த அறிவு சரியா தெரியல வச்சுக்கோ, அதுவே துக்கம். ஆக அறிவே சுகமாவும் இருக்கு, துக்கமாவும் இருக்கு. ஆக என்ன பாருங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய போறார். இப்ப ஞானம்னாலே அறிவுன்னு சொன்னோம். அந்த அறிவே சுகமாக இருக்கு, துக்கமா இருக்குன்னு சொன்னோம். அந்த அறிவே எப்படி இருக்கு? இச்சையாக இருக்குன்னு பார்த்தோம். அந்த அறிவு எப்படி இருக்கு? தேசம், அவரை பார்த்து எதிர்த்து பேசக்கூடிய ஒரு தன்மையோடு இருக்கிறோம், அதான் தேசம் பார்க்கறது. அதுக்கப்புறம் அந்த ஞானமே தான் எப்படி இருக்கு? ஒண்ணுமில்ல சாமி, பிரயத்தனம், நான் முயற்சி பண்றேன்னு சொல்றோமோ, அதுவாகவும் இருக்குன்னாரு. இப்ப நிறைய விஷயம் சொல்றாரு. ஞானத்தின் வெவ்வேறு தசை சொல்றாரு பாருங்க. ஞானத்தின் இவ்வளவு தசை இருக்கான்னா குறைச்சலா எடுத்திருக்காரு. அடியேனும் குறைச்சலதான் சொல்ல போறேன் ஆனா இந்த பேரெல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. அதன் பேரையும் சொல்றேன். ஆனா அந்த பேர் நமக்கு தெரியாத தவிர அதனுடைய இந்த பேருடைய அர்த்தங்கள் இருக்கு இல்லையா, அதை நம்ம நிச்சயமே பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன பேருங்கிறா? காமகா, சங்கல்பகா, விஜிகிஸ்தா, ஸ்ரத்தா, அஸ்ரத்தா, திருதி, அதிருதிகி, கிரீஷிகி, தீகி, பீகி. இது இத்தனையும் இது மனசுதான். இது இத்தனை காமகா, சங்கல்பகா, விஜிகிஸ்தா, ஸ்ரத்தா, அஸ்ரத்தா, திருதிகி, அதிருதிகி, கிரீஹி, தீகி, பீகி. இதெல்லாம் என்னது? மனசுதான். காமகான்னா நமக்கு இருக்கக்கூடிய விருப்பம். காமாதி தோஷ அரமாத்ம பதாசிதானாம் ராமானுஜம் எதிபதம் பிரணமாயும் வர்தனா அப்படின்னு பார்த்தோம் ஆரம்பத்திலேயே. அப்ப காமம்னா நமக்கு இருக்கக்கூடிய விருப்பம், அதான் காமம். அந்த காமம் எது? ஞானத்தின் ஒரு வகைதான். அதுக்கடுத்தது சங்கல்பகா, எடுத்து இருக்கிற உறுதி. சங்கல்பம் பண்றோமோ உறுதி, இந்த மாதிரி பண்ண போறேன்னு ஒரு சங்கல்பம் பண்றோமோ, அதுதான் உறுதின்னு பேரு. அந்த சங்கல்பகா உறுதி அப்படின்றது. விஜிகிஸ்தகா, அறிந்து கொள்ளும் ஆசை. விஜிகிஸ்தகானா சுவாமி இதை தெரிஞ்சுக்கலாமோனோ, அதை தெரிஞ்சுக்கலாமோன்னு ஆசை இருக்கு இல்லையா, அந்த அறிஞ்சு கொள்ளுகிற வேதாத்ம விஜிகிஸ்தகா, அதான் விஜிகிஸ்தகான்னு பேர். ஸ்ரத்தான்னா ஈடுபாடு. ஸ்ரத்தை இருக்கா சுவாமி, ஸ்ரத்தையா வரையலணும் அப்படின்னு சொல்றோமானோ, ஸ்ரத்தான்னா ஈடுபாடு. அஸ்ரத்தா, ஸ்ரத்தையாதேயம், அஸ்ரத்தையாதேயம், சியாதேயம், பியாதேயம் உபநிஷத் சொல்றது. ஆக அஸ்ரத்தான்னா ஈடுபாடு இன்மை. ஈடுபாடு இன்மை அதுவும் எது? அதுவும் ஞானம்தான். அதுக்கப்புறம் திருத்தின உறுதி. எட்ட பாருங்க, விஜிகிஸ்தகா, சங்கல்பகா என்று சொன்னது எடுத்து இருக்கிற உறுதி. திருத்தின்னு உறுதி இதுன்னு கிடையாது, எல்லாத்தையும் உறுதி வச்சுட்டு இருக்காரு. அந்த உறுதி தான் திருத்தின்னு பேரு. அதுக்கப்புறம் உறுதின்னு சொல்லலாம், இல்ல ஸ்தைரியம்னு சொல்லலாம். ஸ்தைரியம்னா இவ்வளவு தூரம் திடமா இருக்கேன், உறுதியோடு திடமா இருக்கேன்னு சொல்றாருயா, அதான் திருத்தின்னு பேரு. அதிருத்திகன்னா அந்த நம்பிக்கை உறுதியின்மை. எனக்கு உறுதியே இல்லை சுவாமி, நம்பிக்கையே இல்லைன்னு அந்த உறுதியின்மை, அதான் அதிருத்திகை. கிரீஹி, அதுக்கப்புறம் தீஹி, தீபக்தியாதி குணார்ணவம். தீபக்தியாதி தீனா ஞானத்தை குறிக்கிறது. எங்க பிடிக்கணும்?
ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தி பக்தி ஆதின்னு போட்டிருக்காரு இல்லையா? அந்த தீன்னா ஞானத்தை குடிக்கிறதுன்னா ஆகா கிரீகி தி என்னன்னா நமக்கு இருக்கக்கூடிய வெட்கம் என்ன, நல்ல புத்தி என்ன, விஷய ஞானம் என்ன, இதெல்லாம் கிரீகி தீகி. பீகி பீகன பீத புரோ பீதராக பயக்ரோதகா. பீத்தனா பயம், பயம். இது இத்தனையும் ஞானத்தின் வெவ்வேறு வெளிப்பாடுகள். ஆக காமகா ஞானத்தின் வெளிப்பாடு. விஜய்கிச காமகான்னு என்னது? நமக்கு விருப்பம், அது ஞானத்தின் வெளிப்பாடு. சங்கல்பகா இருக்கக்கூடிய உறுதி, அதுவும் ஞானத்தின் வெளிப்பாடு. விஜிகிஸ்தகா அறிந்து கொள்ள வேண்டிய ஆசை, ஞானத்தின் வெளிப்பாடு. ஸ்ரத்தா ஈடுபாடு, அதுவும் ஞானம். அஸ்ரத்தா ஈடுபாடு இன்மையும் ஞானத்தின் வெளிப்பாடுதான். நம்ம என்ன அதுல நான் கலந்து கொள்ளவே இல்லை சுவாமி, அப்ப ஞானத்தை வெளிப்பாடு. ஆமா, கலந்து கொள்ளப்படாதுன்னு நீ தானே முடிவு எடுக்கிற. அந்த முடிவெடுக்கக்கூடிய தன்மையும் ஞானத்தின் வெளிப்பாடுதான். அதுவும் திருத்திகி உறுதி தைரியம், அதுவும் ஞானத்தின். அதிருத்திகி நம்பிக்கையின்மை, அதனால் உறுதியின்மை, உறுதியே இல்லை அந்த நிலை இருக்கு, அதுவும் ஞானத்தின் வெளிப்பாடுதான். கிரீகி தீகி இதெல்லாம் ஞானத்தின் வெளிப்பாடு அப்படின்னு தெரிவிக்கிறார். இதுல ஞானத்தினுடைய இது இத்தனையும் ஞானரூபமாக இருக்கின்றது. சரி சுவாமி, உடனே சித்தாந்தியை பார்த்து கேட்கிறார் ஆட்சேபன சுவாமி. ஆட்சேபன என்ன கேட்கிறேன்னா, இது இத்தனை ஞானத்தின் வெளிப்பாடா மனசும் தானே சாஸ்திரம் சொல்லியிருக்கு? கேள்வி பாருங்க. இது இத்தனையும் காமகா சங்கல்பகா விஜிகிஸ்தகா ஸ்ரத்தா அஸ்ரத்தா இதெல்லாம் மனசும் தானே சாஸ்திரம் சொல்லியிருக்கு. நீங்க இன்னும் ஞானத்தின் வெளிப்பாடுன்னு சொல்லலையே. சாஸ்திரத்துல இத மாதிரி சொன்னதா தெரியலையே. சாஸ்திரத்தை என்ன சொல்லிருக்கு? மனதின் வெளிப்பாடு, இதெல்லாம் மனசுல இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு தெரிவிக்கிறது இல்லையா? அப்படி இருக்கச்சே நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கு? இதெல்லாம் என்னது? ஞானத்தின் வெளிப்பாடுன்னு சொல்றீங்க, இருக்கானா? இது இத்தனையும் மனசு சாஸ்திரம் சொல்லியிருக்க, நீங்கள் ஞானம் என்கிறீர்களே, ஞானமும் மனமும் ஒன்னா? ஞானமும் மனசும் ஒன்னானா? ஞானம் என்பது என்ன? ஞானம் என்பது திரவியம். இப்பதான பார்த்தோம், தர்மபூத ஞானம் திரவியம். அந்த திரவியமா இருக்கிறது மட்டும் இல்ல, அச்சேதனம். திரவியம்னால் மாறுதலுக்கு உட்பட்டது, அச்சேதனம்னா ஞானமற்ற தன்மை. அந்த அச்சேதனத்துக்குள்ளே அஜடம். அஜடம் ஸ்வயம் பிரகாசமா இருக்கும். அதை பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சுக்கலாமோ, அப்ப ஸ்வயம் பிரகாசமா இருக்கு, இதெல்லாம் ஞானத்தின் தன்மை. ஆனா மனசு அப்படி கிடையாது. மனசு ஸ்வயம் பிரகாசமா இருக்காது சுவாமி. மனசு இருக்காது. மனசை திறந்து காட்டுற அப்படின்னு வாழியா? எங்க பாக்குறது? மனசு திறந்து பேசுறேன்னு எங்க பாக்குறது? பார்க்க முடியுமா சுவாமினா? அப்ப ஸ்வயம் பிரகாசம் இல்லை. மனசு என்பது பிரகிருதிக்குள்ள ஒண்ணு. பொங்கம்புரடம் பொறியைந்தும் கருமேந்திரியம் ஐம்பூதம் எங்கு உயிரோடு பிரகிருதி மானாங்கால மனங்கிறமே. இந்த 24 தத்துவங்களுக்குள்ளே மனஸ்தத்துவம் ஒரு தத்துவம், பஞ்சபூதங்கள் 10 தன்மாத்திரைகள் 20 10. அதே மாதிரி கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனஸ்தத்துவம் 1, 11 இந்திரியங்கள் நம்ம கிட்டே இருக்கணும். அந்த 11ல மனஸ்தத்துவம் 1 இருக்கணும். அப்ப மனஸ்தத்துவம் பிராகிருதம். அது பிராகிருதமாச்சே. பிராகிருதம்னு ஒன்னால அஜடம் வராது, ஜடப்பொருள். ஞானமே கிடையாது. அப்ப ஜடப்பொருளா இருக்கக்கூடிய மனம், ஆனா அஜடப்பொருளா இருக்கிறது ஞானம். ஞானம் ஸ்வயம் பிரகாசமா இருக்கு, ஆனா மனசு ஸ்வயம் பிரகாசம் கிடையாது. அப்ப மனசு எப்படி ஞானத்தின் வடிவாக இருக்குன்னா ஆசிரியமா தெரிவிக்கிறார் பாருங்கோ. இதுக்கு என்ன ஔபச்சாரிகமாக சொல்லி இருக்கிறார். ஔபச்சாரிகமாக சொல்லி இருக்கிறார். ஏன்னா என்ன ஞானம் வேணும்னானோ அது மனசுல இருந்து தான் வரும். மனப்பூர்வமா சொல்லுங்க. மனசு தூக்கி சொல்றேல அப்படின்னு சொல்றா இல்லையா? அப்ப எந்த ஞானம் வேணும்னானோ அது மனசுல இருந்து தான் வரும். ஏன்னா கோபம் அதுவும் மனசுல இருந்து தான் வரும், கவலை அதுவும் மனசுல இருந்து தான் வரும். சில பேர் பரபரப்பா இருப்பா, இப்படி பரபரக்கிறது சுவாமி ஒரு மாதிரியா இருக்கு, பயமா இருக்குன்றா இல்லையா? அதெல்லாம் இங்கிருந்து வருதுன்னா அந்த பரபரக்கக்கூடிய தன்மை, பயப்படப்பான தன்மை எல்லாம் மனசு தானே வருது. அப்ப இது இத்தனையும் ஞானத்தின் வெளிப்பாடு, இத்தனையும் மனசுக்கு நடக்கிறது. இதெல்லாம் ஞானத்தின் வெளிப்பாடுதான், ஆனா மனசிலிருந்து தான் அது நடக்கிறது, மனசிலிருந்து நடக்குது. அதனால் ஞானத்தின் பண்புகளாக இருந்தாலும் மனசு என்று உபகார வழக்காக சொல்லப்படுகிறது. ஔபச்சாரிகம் பேரு. ஔபச்சாரிகம்னா பிரியத்துக்காக சொல்ற. ஒரு சுவாமி இன்னொரு சுவாமியுடைய திருமாலைக்கு வந்தார். சுவாமி வந்தார். வந்த உடனே சுவாமி கொஞ்சம் கூச்சப்பட்டு இருந்தார். சுவாமி நன்னா தேவரே திருமாலையா நல்லா இருக்கலாம், அங்க ஊஞ்சல் இருந்து ஊஞ்சல் உட்கார்ந்தார். நன்னா ஊஞ்சல் இருந்தா ஆடுவோம், நன்னா ஆடும், தேவரே திருமாலையை நினைச்சிட்டு நன்னா இருமே அப்படின்னு சொல்லி அந்த சுவாமிக்கு என்னென்ன உபச்சாரங்கள் பண்ணிட்டு இருந்தார். 2-3 நாள் ஆச்சு. அந்த சுவாமி உடனே கேட்டார், சுவாமி உங்களுடைய வீட்டு பத்திரம் எல்லாம் எங்கே வச்சிருக்கேன்னு கேட்டார்.
எதுவும் கேட்கிறேன் இல்ல இல்ல வீட்டு பத்திரமா இருந்தான்னா இங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுட்டு பத்திரத்தை எடுத்து போய் என் பேருக்கு மாத்திக்கலான் இருக்கேன். ஏன் சுவாமி என்ன ஆச்சுன்னாரு. ஒண்ணும் இல்லை, நீர் என்ன சொன்னீரு, உம்ம திருமாலியமா நினைச்சுக்கலாம்னு சொன்னேன். திருமாலிக ஆக்கிட்டா என்னன்னா இதுக்குதான் ஔபச்சாரிக்கன்னு பேர். வார்த்தை ஆடுறதுக்காக சொல்லிட்டு இருக்காரு, ஔபச்சாரிக்கன்னு பேர் இல்லையா? அப்ப அந்த ஔபச்சாரிக்கன்ற பேர்ல என்ன பண்ணிட்டு இருக்கா, தம் பேர்லயே மாத்திரங்கிற எண்ணம் வருதனும் உபச்சாரத்துக்காக புரியத்துக்காக நாரத பகவான் வால்மீக பகவான் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? நாரத பகவான்னா பகவான் அவரு, பகவான்னா பகவான் 6 குணங்களோடு கூடியவன், ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸோடு கூடியவன், 6 குணங்களோடு கூடியவன் தான் பகவான். அப்ப இவர் நாரதரை போய் பகவான் சொல்றாரு சுவாமி, வால்மீகி பகவான் சொல்றாரு, வியாசர பகவான் சொல்றாருன்னா ஔபச்சாரிகம். ஏன்னா பகவானுக்கு இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான குணங்கள்லயே இது 1-2 வாழ்க்கை இருக்கு. அதனால ஔபச்சாரிகமாக சொல்லக்கூடிய வார்த்தை வால்மீகி பகவான் வியாச பகவான் அப்படின்னா இவெல்லாம் பகவானா கிடையாது. பகவான்ல 2 குணங்களில் ஒன்றிய வார்த்தை இருக்கிறதுக்கு ஒட்டின்னு இருக்கபடியால பகவான் சொல்றோம். இதை விஷ்ணு புராணக்காரர் சொல்லிக்கிறார். ஸ்ரீமன் நாராயணன் தான் இன்னைக்கு பகவான்ங்கிற சப்தமே பராசர மகரிஷி தெரிவிக்கிறார். பகவன்னு என்கிற சப்தம் ஆதி பகவன் முதற்றே உலகு திருவள்ளுவர் தெரிவிக்கிறார். அகர முகுதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன். அதுக்கு ஏதேதோ அர்த்தத்தை கற்பிச்சு அது பொதுமறைன்னு தெரிவிக்கணும். அது இருக்கச்சு ஸ்ரீமன் நாராயணன் எடுத்துதான் பகவான்ங்கிற சப்தம். மற்ற யார சொன்னாலும் உபச்சாரத்துக்காக சொன்னாலே தவிர, இப்ப இவர் இந்திரனை போல இருக்கார், இவர் சந்திரனை போல இருக்காருன்னா சாமி சந்திரனா இவர், அப்ப இவருடைய முகம் இங்க ஆகாசத்துல இருக்கா இங்க இருக்காரு உபச்சாரத்துக்காக சொல்லக்கூடிய வார்த்தை. அதே போல உபச்சாரத்துக்கு இது ஒன்றும் விரோதம் கிடையாது. மனசு சொல்லலாம், ஞானம்னு சொல்லலாம். அப்ப ஞானம்னு இதெல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் மனசிலிருந்தே இது ஏற்பட்டதுக்கு எதுக்காக சொல்றா சாமி, மனப்பூர்வகோ வாகுத்தகா சொல்லுவா. மனசுல இருந்து புறப்பட்டாதான் வாயில வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மனசுல முதல்ல தெரிஞ்சுட்டுக்கணும். புஸ்தகத்தை முதல்ல பார்த்தா தானே, எத்தீந்திர மதம் தீபிகா புஸ்தகத்தை கொஞ்ச நாள் பார்த்தாதான் மேற்கொண்டு உங்ககிட்ட சொல்ல முடியுமோனோ. அப்ப அது அத்தனையும் மனசுல தேக்கி வச்சுக்கணுமோனோ, தேக்கி வச்சுட்டா தான் மேற்கொண்டு வாகுத்தகா வாயால சொல்ல முடியுமோனோ. அதே போலதான் அப்ப அந்த மனசு சொல்றது எது, ஔபச்சாரிக்கா சொல்றான்னு சொன்னார். அதனால மனசு சொல்லப்பட்ட கருத்தும் அதே போல ஞானம் என்ற கருத்தும் விரோதம் கிடையாது. அதுக்கப்புறம் என்னென்ன இருக்கும் ஒரு ஆச்சரியமா தெரிவிக்க போறாங்க. இது இத்தனையும் ஞானத்தை இது வரைக்கும் என்ன பார்த்தோம், ஞானத்து வெளிப்பாடு காமகா சங்கல்பகா விதிகிஸ்தகா ஸ்ரத்தான்னு இன்னும் நிறைய எடுக்கிறார். அப்படி சுருக்கமா தான் பார்க்க போறோம். நிறைய எடுக்கிறார். என்னன்னா பிரத்யக்ஷம், அனுமானம், ஆகம, ஸ்ருதி, சம்சய, நிர்ணய, விபர்யய, பிரம, விவேக, விவசாய, மோக, ராக, தேச, வேஷ, மத, மாச்சரிய, ஸ்தைரிய, சாபல்ய, தம்ப, லோப, குரோத, தர்ப, ஸ்தம்ப, திரேஷ, அபினிவேஷ, அனிர்வேஷ, ஆனந்தம். இது இத்தனையும் ஞானத்தை வெளிப்பாடுட்டார். இத்தனையும் எடுத்துக்காரு ஞானத்தை சுருக்கமா சொல்றேன். என்னென்ன முதல்ல பிரத்யக்ஷ அனுமானம் என்னென்ன சொல்றேன் எல்லாமே ஞானத்தின் உண்மை நிலை, உண்மை அறிவிதை. பிரத்யக்ஷம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் 3மே அப்படின்னு. இது என்ன சுவாமி பிரத்யக்ஷம் அங்கல்ல சுவாமி இருக்கு, இது ஞானத்தின் வெளிப்பாடுன்னா எல்லாமே உண்மை அறிவுதானே. பிரத்யக்ஷம் என்பது உண்மை அறிவுதானே. அந்த உண்மை அறிவு பிரத்யக்ஷம். ஏன்னா கடிகாரத்தை பிரத்யக்ஷமா பாக்குறேன், அது மாதிரி தானே. இத்தனை மணி 5:35 தெரியறதனும், அப்ப பிரத்யக்ஷமா தெரியறதனும், அதுதான் பிரத்யக்ஷம். அப்ப அதுவும் உண்மை அறிவு, அதுதான் ஞானம். அறிவு என்பது ஞானம். அவ பிரத்யக்ஷம் சொன்னாலும் ஞானத்தின் உடைய வேறுபாடு நிலைப்பாடுதான். அதுக்கு அனுமானம், அனுமானம்ன்றது அது ஒரு அறிவுதான். அனுமானம் பண்ணி தெரிஞ்சிட்ட சுவாமி அவர் நாளைக்கு வந்துருவாரு நான் அனுமானிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது ஞானத்தின் வெளிப்பாடுதுன்னா அதுவும் ஞானம் தான். அது பிரத்யக்ஷ, அனுமான, ஆகம. ஆகம என்பது ஞானம். ஆகமம் என்பது ஞானம் சாஸ்திரத்தால் படித்து அதனால் ஒரு ஞானம் பெறுகிறோமோ, அதுவும் ஞானம் தான். வைகானச ஆகமம், பாஞ்சராத்திர ஆகமம், இதெல்லாம் படிக்கிறோமோ. இன்னைக்கு நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல 2 ஆகமங்கள் உண்டு. வைகானச ஆகமம், பாஞ்சராத்திரம். அநேகமா வைகானச ஆகமங்கள் தான் நிறைய திவ்ய தேசங்கள் இருக்கு. பாஞ்சராத்திர ஆகமம் இருக்கு, அதுவும் இருக்கு. ஆனா அது கொஞ்சம் குறைச்சலா இருக்கட்டும். ஆனா அந்த 2 ஆகமங்களும் என்ன தெரியுது, ஞானம் தானே. அதுவும் ஞானம் தான். அதுக்கு மேல ஸ்மிருதி,
ஸ்மிருதின்னா நினைவு. ஸ்மிருதி ஸ்மிருதி மமய ஆக்ஞா ஆக்ஞா சேதி மம துரோகின் கண்ணன் கீதையில சொல்றானோ. அப்ப ஸ்மிருதின்னா நினைவு. என்ன நினைவுன்னா ரிஷிகளுடைய வாக்கியம் நினைச்சு நினைச்சு பேசுறானோ அந்த நினைவுதான் ஸ்மிருதி. அதுவும் என்னது? அதுவும் ஞானத்தின் வெளிப்பாடுதான். சம்சய சம்சயன்னா சம்சயன்னா சந்தேகம். சந்தேகம் கூட ஞானத்தின் வெளிப்பாடு. ஆமா, சந்தேகம்னா என்ன? இது கூடுமா, இதுவோ கூடுமா இங்க சந்தேகப்படலாம் இல்லையா? அதுதான் சம்சயம். சம்சயம்னா என்னது? இதுவோ அதுவோ அப்படின்ற சுவாமி இதுவா இருக்கலாமா அதுவா இருக்கலாமா சொல்ற சந்தேகப்படுறோமோ அந்த சந்தேகத்துக்கு தான் சம்சயம்னு பேரு. அதுவும் ஞானத்தின் வெளிப்பாடுதான். விபர்யம். இப்ப கொஞ்சம் ஃபாஸ்டா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒண்ணும் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், சப்தங்கள் தான் தெரியாது. விபர்யம். விபரியம்னா ஒரு தப்பானது இதுன்னு என்ன முடிவு பண்ணணும், அதுக்கு விபரியம்னு பேரு. சம்சயம்னா என்ன, விபர்யம்னா என்னன்னு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். முத்துச்சிப்பி பார்த்தேன். முத்துச்சிப்பி எப்படி இருக்கு? வெள்ளையா இருக்கு. வெள்ளையா இருக்க முத்துச்சிப்பி பார்த்து வெள்ளின்னு முடிவு பண்ணிக்கணும். வெள்ளின்னு முடிவு பண்ணினா விபரியம். ஆனா முத்துச்சிப்பி அது எது என்ன சுவாமி, அது வெள்ளியா வெள்ளி இல்லையா அப்படின்னு சந்தேகப்பட்டணும்னா அதுக்கு சம்சயம்னு பேரு. சந்தேகப்பட்டால் சம்சயம்னு பேரு. அந்த சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்தினால் முடிவு பண்ணிட்டேன். ஆனா அந்த முடிவு தப்பான முடிவு எடுக்கிறனும். முத்துச்சிப்பி வெள்ளியா வெள்ளி இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கணும், அதற்கு சம்சயம்னு பேர். அந்த முத்துச்சிப்பி வெள்ளிதான் முடிவு பண்ணிட்டேன், அந்த முடிவு பண்ணினதுக்கு விபரியம்னு பேரு. இதத்தான் அர்ஜுனன் பண்ணான், சம்சய விபரியம். முதல்ல என்ன நினைச்சான்னா, நான் சண்டை போட மாட்டேன், சண்டை போடுவது தர்மமா அதர்மமா அப்படின்னு நினைச்சானோ. சண்டை போடுவது தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுத்சவகா மாமகா பாண்டவா செய்வர் கிம அகுர்வத சஞ்சயகான்னு சண்டை போடுறது தர்மமா அதர்மமான்னு அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது. அதுதான் சம்சயம்னு பேரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணிட்டான், சண்டை போட்டா அதர்மம்னு நினைச்சானோ, அதுதான் இது விபரியம்னு பேரு. அப்ப ஒரு பொருளை பார்த்து சந்தேகப்பட்டால் சம்சயம், அந்த பொருளை பார்த்து தப்பான அபிப்பிராயத்தை எடுத்துக்கொண்டால் அதுக்கு விபரியம்னு பேரு. இது விபரியம்னு. அப்ப சம்சயம் இதுவும் ஞானத்தின் வெளிப்பாடுதான். அதுக்கப்புறம் பிரம்ம. பிரம்மன்னா மயக்கம். என்ன சுவாமிங்க, இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ, ஒன்றை மற்றொன்றாக நினைப்பது, அதான் பிரமன். பிராந்தி பிரமன் சொல்றா பாருங்க, அந்த பிரம ஒன்றை மற்றொன்றாக நினைப்பது பிரமன் பேரு. விவேக ஞானம் பகுத்தறிவு. வேற பேசுறாருன்னா பகுத்தறிவு விவேக ஞானம் பகுத்தறிவு. அதுதான் பகுத்தறிவுனா என்னது? பகுத்து நம்ம சம்பிரதாயத்து பகுத்தறிவுனா ஆத்மா வேறு சரீரம் வேறு, அதுதான் பகுத்தறிவு. அவ பகுத்தறிதல்னா என்னன்னா கடவுளே இல்லைன்னு நினைக்கிறது பகுத்தறிவு நினைக்கிறான். அதை விட்டுடுவோம். இந்த பகுத்தறிவு, அந்த பகுத்தறிவு என்னது? ஞானத்தின் வெளிப்பாடுதான் தெரிவிக்கிறான். அதுக்கப்புறம் விவசாயம். விவசாயம்னா இந்த இதுல நிலப்படம்ல பண்றல சுவாமி, தரிசு நிலம், இது நல்ல இந்த நிலம் சீம நிலம், அதை சொல்லலைங்க. விவசாயம்னா துணிவு. துணிவு, அதை மேல ஒரு நம்பிக்கை வச்சு நீ தைரியமே இருக்கா பாருங்க, அந்த துணிவு தான் விவசாயம். அதுக்கப்புறம் லோகம் விவசாயம். அதுக்கப்புறம் மோகம். மோகம்னா என்ன சுவாமி? மயக்கம். என்ன மயக்கம்? அதாவது ஒன்றை செய்வோம், அது பிரமத்துக்கும் மோகத்துக்கும் ஆகிடும் இல்லையா? பிரமம்னா இதை போய் இதுன்னு நினைக்கிறேனே அப்படின்னு பிரமிச்சு போறது. அதாவது ஒரு பொருளை பற்றி இதுவோ அதுவோன்னு நினைக்கிறது சம்சயம். அந்த பொருளை பத்தி தப்பா நினைத்து முடிவு பண்றது விபரியம். ஆனா பிரமம்ன்றது என்னிடத்திலே குழப்பம், எனக்குள்ளேயே குழப்பம், நான் முடிவு எடுக்கல, குழப்பம் வந்துடும், அது பிரமம். மயக்கம்னா ஒழுங்காத்தான் இருக்கு, ஆனா என்னமோ அதுல எனக்கு ஈடுபாட்டுல தப்பான வழியில போறேன்னு, தப்பான வழியில போறேன்னு, அதுதான் மயக்கம். அதுக்கு உதாரணம் சொல்றேன். என்ன உதாரணம்னா, அதாவது கொஞ்சம் அதிகப்படியா தேனையும் பாலையும் சாப்பிட்டு வச்சுக்கேன், பாதாம் பிஸ்தாலாம் இருக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டாலே ஒரு மாதிரியா இருக்கும். ஊமத்தங்காய் சாப்பிட்டா அப்படி இருக்குமா அந்த மாதிரி இருக்கும். அப்படி மாதிரி இருக்கு இல்லையா? அப்படி இருக்குன்னா அப்படியே சுற்றுலா போல இருக்கணும். அப்ப ஏதாவது கேட்டா அவர்கள் சொன்னதை எல்லாம் செய்யறா போல அப்படியே மயக்கமா இருக்கிறான் அப்படின்னா ஏதோ ஒன்றுக்குள் அப்பாற்பட்டு நடக்கணும் இல்லையா? அந்த மயக்கம் தான். அது அப்படி என்னன்னா அதுதான் பிரம்மம்னு தெரிவிக்கிறார்.
அப்படிப்பட்ட பிரமம். அப்ப விபரீயம் என்றது தப்பான முடிவெடுத்தது, பொருளை மற்றொன்று பொருளாக நினைக்க விபரீயம் அப்படின்னு தெரிவித்தார். அது சம்சயம் என்றது இன்ன பொருள் என்ன தெரியாது என்ற நிலையிலே சந்தேகப்படுவது சம்சயம். பிரம என்பது இதுவா அதுவான்ற ஒரு சந்தேகத்தை மட்டும் இல்ல, நமக்கு அந்த சந்தேகத்தை எனக்குள்ளே சந்தேகப்படணும், அது பிரமான்னு பேர். மோகம் என்பது அந்த பொருளுடைய ஒரு மயக்கத்தால இருக்கிறனும், அது மோகம்னு பேர். அதுக்கப்புறம் ராகம். ராகம்னா என்னது? ராகத்வேஷங்கள் சொல்லுவா. ராகம்னா ஆசை. ராகம்னா சாமானியம் லோகத்துல சொல்றா சுவாமி இந்த ராகம் அந்த ராகம் அப்படின்னு சொல்றா பாருங்க. இந்த சங்கீதத்துல ராகதாளம் பல்லவின்னு சொல்ற அந்த ராகம். ராகம்னா ஆசைன்னு பேர். ராகம்னா ஆசைன்னு பேர். அதுபோல தேசம், அவரை பார்த்தாலே பிடிக்கல சுவாமி, தேசம் வந்தா வெறுப்பு. அவர் இதெல்லாமே ஞானத்தின் வெளிப்பாடு. அடைய அது மொத்தம் என்ன ஞாபகம், அடைய ஒவ்வொருத்தரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஞானத்தின் வெளிப்பாடு தான் இது. தேசம், தேசம்னா வெறுப்பு. அதுக்கப்புறம் மதம். மதம்னா உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கேன், உயர்ந்த படிப்பு படிச்சிருக்கேன், உயர்ந்த நிறைய பணம் வச்சுட்டு இருக்கேன், இந்த செருக்கு இருக்கணும், இதுக்குதான் மதம்னு பேரு. முக்குறும்பு மொழியை கடக்கம் பெரும்புகடான் மஞ்ச முக்குறும்பாம் குடியை கடக்கும் குரத்தாழ்வான் சனன்குடிவன் பார்த்திருக்கமோனோ. அந்த முக்குறும்பு வித்யா மதம், தனமதம், குலமதம் இருக்கு இல்லையா, அதான் மதம். அந்த மதம் தெரிவிக்கிறது. அதுக்குதான் வித்யாமதம் தனமதம். அதுக்கப்புறம் ஆச்சரியம் ஆச்சரியம். மாச்சரியம்னா மாச்சரியம் சத்தரியம். அதுக்கப்புறம் சத்தைரிய சாபல்ய. இந்த மூணு என்னன்னா சபல புத்தி. சபல புத்தி, சபல புத்தின்னு என்ன சுவாமி, எனக்கு ஒன்றும் கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்னு என்ன புரிய, நம்ம சம்பிரதாய விஷயமா சொல்றேன். பிரசாதம் கொடுத்தாச்சு, கோயில சாத்துவர ஆயிடுத்து, பிரசாதம் கொடுத்து முடிச்சாச்சு. குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சுவாமி என்ன பண்ணாரு, சதா வாங்கிட்டாரு, வாங்கிட்டு சாப்பிட்டாச்சு. ரெண்டாவது ரேட்டா கண்டிப்பா கொடுக்க மாட்டா. அப்ப என்ன பண்றா, பிரசாதம் முடிஞ்ச உடனே அங்க பின்னாடி எடுத்து போய் பெருமாள் பின்னாடி கொண்டு போயிடணும், நிச்சயம் இருக்குமோனோ அங்கேயே நின்று தலையா சொல்லிட்டே இருக்கா பாருங்க. சொல்லி அதுதான் சபல புத்தின்னு பேரு. கிடைக்குமோ 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 பக்கத்துல நின்று ஏதாவது கிடைக்குமோ பாக்குறா பாருங்க, அதுதான் சபல புத்தி. சபல புத்தின்னு சில பேர் நப்பாசைன்னு சொல்லுவா. இது தமிழ்ல இருக்கான்னு அடியே தெரியல. இந்த சப்தத்துல சில சப்தங்கள்லாம் நம்ம இது பேசிட்டு இருக்கோம், ஆனா இது சென்னை தமிழ்னு சொல்லுவா. அந்த மாதிரி எனக்கு இடையும் தெரியல. நப்பாசைங்கிற சப்தமே தமிழ்ல இருக்கான்னு தெரியல. ஆனா சில பேர் சொல்ல நப்பாசை சுவாமி அப்படின்னா, அப்ப சபல புத்தி அது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது அது தம்பம். தம்பம்னா பெரியோர்களை அவமதித்தல் தம்பம். அதுவும் என்னது ஞானத்தை வெளிப்பாடுதான். பெரியோர் அவனா தர்ம காரியத்தை வேறு கிடைக்கிறதுக்காக பண்றா பாருங்க. தம்பம்னா தாம்பீகமா பண்றா சுவாமி, தம்பத்துக்காக பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. அவருக்கு பேர் வரணுமா, சில பேர்லாம் டியூப்லைட் கொடுத்துட்டு அதுல பேரை போட்டுவான், பேனை கொடுத்துட்டு அதுல பேர், அதான் தம்பம்னு பேர். அப்ப என்ன தம்பத்துக்காக பண்றாலும் தர்மத்தை பண்ணிட்டு அந்த தர்ம காரியத்தை பண்ணி பேர் கிடைக்கணும் பண்ற அப்புறம் அது தம்பம்னு பேர். அதுக்கப்புறம் லோபம். லோபம்னா கருமி, ஒன்னும் கொடுக்கல சுவாமி, எதுவுமே கொடுக்க எச்ச கையால காக்கா ஓட்ட மாட்டேன்னு இதெல்லாம் சில இதெல்லாம் சொல்லப்படாது, இருந்தாலும் நமக்கு வழக்கத்தில் இருக்கிறபடியா சொல்லிட்டேன். எச்ச கையால காக்கா ஓட்ட மாட்டேன், ஏன்னா அந்த பருக்கு எங்க விழுந்துருமோனோ அதுன்னு அந்த மாதிரி கருமி. அப்படிப்பட்ட கருமி லோபம்னு பேரு. குரோதம். குரோதம்னா கோபம். என்ன கோபம் சுவாமி, அபாரமான கோபம், கோபம்னா. அதுக்கப்புறம் தர்மம். தர்மம்னா செருக்கு. செருக்கு நான் ஒரு செருக்கு இருக்கணும் அந்த செருக்கு. அதுக்கப்புறம் ஸ்தம்பித்தல், திகைத்து போய் நிற்றல். திகைத்து போய் நிற்றல். தேசம், திரேகம் என்பது ஒருத்தருக்கு ஒன்றாக துரோகம் பண்றது, இது ஸ்தம்பித்தல். அதுக்கு மேல ஸ்தாபல்ய, தம்பி, லோபம், குரோதம், தர்ப, ஸ்தம்ப, துரோக. துரோகம் பண்றது, ஒருத்தருக்கு துரோகம் பண்றமோனோ அந்த துரோகம் பண்றது. அதுக்கப்புறம் அபிமானம். அபிமானம் தானேங்கிற அபிமானம், அகமேவ பரந்தத்தம், தானேங்கிற அபிமானம். அதுக்கப்புறம் நிர்வேதம். நிர்வேதம் தான் மன வருத்தம், நிர்வேதம் மன வருத்தம். அதுக்கப்புறம் ஆனந்தம். ஆனந்தம் தான் கடைசி, ஆனந்தம். இது இத்தனையும் என்னது, நல்ல அறிவு, தீய அறிவு, அன்பு, திருப்தி, அதிருப்தி, மனசு ஆர்ப்பரிக்கிறது, எழுவது, சாந்தி, கீர்த்தி, வைராக்கியம், இன்பம், நட்பு, கருணை, மோட்சத்தில் இச்சை,
வெட்கம், பொறுமை, விசாரணை, ஜெயிப்பதில் இருக்கக்கூடிய இச்சை, மென்மை, பொறுமை, செயல் புரிவதற்குண்டான இச்சை, வெறுப்பு, பாவனை, மோசம் பண்ணுவது, பொறாமை, அதே மாதிரி சொல்வதற்கு விருப்பம், பேராசை, துராசை, வாசனை, துர்வாசனை, சர்ச்சை, ஸ்ரத்தை, பக்தி, பிரபக்தி முதலான எண்ண முடியாத ஆத்ம குணங்கள் இத்தனையும் நம்மிடத்தில் இருக்கின்ற. இவ்வளவு சொல்லி இதெல்லாம் என்னது? இதெல்லாம் ஞானத்தின் வெளிப்பாடு. இது இத்தனையும் ஒரு இந்த மாதிரிலாம் இதெல்லாம் கடைபிடிக்கணும். ஒரு தடவையா கடைபிடிப்போம், ஒரு தடவையா நல்லது பண்ணுவோம், ஒரு தடவையா தீயதை நிறைய தடவை பண்ணியிருப்போம். அடியே பண்ணியிருப்பேன், தீயதை நிறைய பண்ணியிருப்பேன், நல்லது ஒரு தடவையா பண்ணியிருக்கலாமோ. அப்ப இது இத்தனையும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தடவையா கண்டிருப்போமோ. ஆனா பக்தி பிரபக்தி வந்தால் எல்லாவற்றிலும் நல்லா இருக்கும். இந்த ரெண்டும் நல்லா வருவோம். இது இத்தனையும் இருக்கணும். இது இத்தனையும் விட்டுட்டு பக்தியோ பிரபக்தியோ வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், இதெல்லாத்தையும் தள்ளிடும். என்னென்ன தள்ளிடும்? பிரத்யக்ஷ, அனுமான, ஆகம, ஸ்ருதி, சம்சயம், நிர்ணய, விபரிய, பிரம்ம, விவேக என்னென்ன உண்டோ அத்தனையும் தள்ளிட்டு என்ன பண்ணும்? பக்தி பகவானுக்கு இச்சை, பிரபக்தி பகவதர்கள் பகவான் அவருடைய திருவடி இச்சை இல்லையே, இது எல்லாத்தையும் தெரிவிக்கிறார். அதற்கு மேலே இன்னொன்னு ஆசியமா தெரிவிக்கிறாங்க. கல்யாண குணங்கள், இன்னென்ன கல்யாண குணங்கள் ஜீவாத்மாக்கு இருக்கான். ஏன்னா தர்மபூத ஞானம் எடுத்துக்கணும். அந்த ஞானத்துடைய கல்யாண குணங்கள் என்ன சுவாமி? இன்னென்ன கல்யாண குணங்கள் ஜீவாத்மாக்கு இருக்கு. கல்யாண குணங்களா? குணங்கள் இருக்குன்னு சொல்லணும். கல்யாண குணங்கள் நல்ல குணங்கள் பகவானுக்கு தான். கல்யாண குணங்கள் நமக்கு கிடையாது. நல்ல குணங்கள் பகவானுக்கு தான் உண்டு. கல்யாணம் நல்லதுன்னு அர்த்தம். அப்ப நமக்கும் இந்த குணங்கள் இருக்கு. என்னென்ன குணங்கள் இருக்கு? சுமதி, குமதி, துர்மதி, பிரீத்திகி, திருஷ்டிகி, புஷ்டிகி, உன்னதிகி, சாப்திகி, கீர்த்திகி, விரக்தி, ரதிகி, மைத்ரிகி, தயா, முமுட்சா, லஜ்ஜா, திதிக்ஷா, விசாரணா, விதிகீஷா, மிருதுவா, க்ஷமா, சிசிர்வா, ஜிகுப்சா, பாவனா, உச்சனா, அசியா, இஜம்சா, திருஷ்ணா, துவாரசா, வாசனா, துர்வாசனா, கர்கா, பக்தி, பிரபக்தி முதலான குணங்கள் இருக்கு ஜீவாத்மாவுக்கு. அனந்தமான குணங்கள் உண்டு. இது இத்தனை என்னது? இது என்னன்னா இப்ப சொன்னோம், சுமிதி, துர்மதி, பிரீத்தி, துட்டி, புஷ்டி, உழுந்தி, காந்தி, கீர்த்தி இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் ஆண்பால் பெண்பால் ரெண்டு பேரும் சேர்ந்து வரும். ஆண்பால் பெண்பால் ரெண்டு சேர்ந்து வரும். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் குணத்தின் பெயர். இதெல்லாம் மனுஷனுடைய பெயர் கிடையாது. இதெல்லாம் குணத்தின் பெயர். இப்ப என்ன தெரியுமா, ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு, கொஞ்சம் ஞாபகம் உங்களுக்கு. ஏன்னா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, குழந்தை பிறந்தா பேர் வைக்கணுமோ? பேரை வைக்கணும்னா பெருமாள் பேரையோ, தாயா ஆண் பெண் ஆண் பெண்ணா இருந்தா பெருமாள் பேரோ, ஆழ்வார்கள் பேரோ, ஆச்சாரர்கள் பேரோ வைக்கலாம், திருநாமத்தை சாத்தலாம். அது பெண் குழந்தை இருந்ததுன்னா தாயார் பேரையோ இல்ல குமுதவள்ளி நாச்சியாரோ இல்ல ஆண்டாள் பேரையோ வைக்கலாம். அதான் வைக்கலாம் இல்லையா? இப்ப என்ன ஆயிடுச்சுமா, 2 எழுத்து பேரு 3 எழுத்து பேரா அவ இதுல இருந்து எடுத்துக்கிறார். துர்மிக்கு, பிரீத்தி, துஷ்டிக்கு, புஷ்டிக்கு, உன்னதி இதெல்லாம் என்னது? இதெல்லாம் குணங்கள். இதெல்லாம் குணங்கள். குணங்களுடைய பெயரை வைக்கிறாங்கன்னா கேட்டு. அதனால ஏன்னா கொஞ்சமாவது ஏன்னா பழைய மாதிரி பேரெல்லாம் என்னது சுவாமி? கர்நாடகமா இருக்கும் சுவாமி. பழைய மாதிரி பேர்லாம் இதுல ஏதோ சில பேர்லாம் வைக்கிறா பாருங்க. நேற்றுக்கு காத்தாவோட ஒண்ணு சொன்னேன், இவயம் அவையும் உபயம். அந்த பாசுரத்துல முதல் 10 முதல் திருவாழி சுவையின் திருவின் மணாலன் இதெல்லாம் கர்நாடகமா இருக்கு. கேட்ட ஒரு மாதிரி அப்படின்னு இருக்கு இல்லையா? அதனால இந்த மாதிரி பேர் வைக்கலாமேன்னா, அதனால வாசனா சில பேர் வச்சுப்பா. வாசனான்னு பேர் வச்சுப்பா. வாசனாங்கிற பேர் பண்பு. அது பண்பு. பண்பை போய் பேரா வைக்கலாமான்னா வேறே வைக்கப்படாது. இந்த பெயர்ல வைக்கப்படாது. விஷ்ணு புராணக்கார பராசர மகரிஷி தெரிவிக்கிறார். என்னென்ன பேர் வைக்கலாம்னு தெரிவிக்கிறார். பண்பை கொண்டு போய், ஏன்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்குதாமே. விதிகீஷா, க்ஷமா, சிசிர்பா, ஜிகுப்சா, குகனா அப்படின்னு இருக்கிற, அசியா அப்படின்னு இருக்கிற இந்த மாதிரி பேர் என்ன? ஏன்னா பக்தி என்று யாரும் பேர் வச்சிருக்கால, பக்தின்னு பேர் யாராவது வச்சிருக்கால. இதெல்லாம் பண்புகள், குணங்கள். பக்தின்னு பேர் வைக்க இல்ல சுவாமி. கிருஷ்ண பக்தின்னு இருக்கு சுவாமி, கிருஷ்ண பக்தின்னு வச்சுக்கலாம். ஏன் ஆழ்வார்க்கு கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னு பேரே உண்டு. கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம். திருஷ்ணா, கிருஷ்ண திருஷ்ணா வெறும் திருஷ்ணா இல்ல. திருஷ்ணானா பண்பு.
அப்படி இருக்கிறது வெறும் கிருஷ்ணான்னு பேர் வைக்கப்படாது. கிருஷ்ண கிருஷ்ணா பகவன் நாமமோ பிராட்டுடைய நாமமோ ஆழ்வாருடைய நாமங்களோ ஆச்சாருடைய நாமங்களோ தான் வைக்கணும். தவிர மரத்தினுடைய பேரு, செடியினுடைய பேரு, கொடியினுடைய பேரு, காடுடைய பேரு இதெல்லாம் நாம வைக்காது தெரிவிக்கிறார். யார் தெரிவிக்கிறார்? விஷ்ணு புராணக்காரர் தெரிவிக்கிறார். ஆனா எந்த நட்சத்திரம் பிறந்தமோ அந்த நட்சத்திரம் பேர் வைக்கலாம். அந்த பேர்லாம் வைக்கலாம் சொல்லியிருக்காரு. கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தா அதெல்லாம் தானம் வைக்கலாம், ரோகிணியில பிறந்தா தானம் வைக்கலாம், அதெல்லாம் வைக்கலாம். ஆனா இது இத்தனையும் இந்த பேர்லாம் சொன்னேன்னு, இந்த பேரெல்லாம் தர்மபூத ஞானத்தின் வெவ்வேறு தசைகள். என்னென்ன? சுமதிக்கு, துர்மதிக்கு, பிரீத்தி, ஜுஷ்டிக்கு, புஷ்டிகின்னு வெவ்வேறு திசைகள். அதே போல ஞான, பல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸ், சௌசீல்ய, வாத்சல்ய, மார்தவ, ஆர்தவ, சௌகார்த, சாமிய, காருண்ய, மாதுரிய, காம்பீரிய, ஔதாரிய, சாதுரிய, சைரிய, தைரிய, சௌரிய, பராக்கிரம இதெல்லாம் பகவானுக்கு இருக்கக்கூடிய தர்மபூத ஞானம். சொல்றச்சே உங்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னது? சுமிதிக்கு, துர்மதிக்கு, பிரீத்தி, ஜுட்டிக்கு, புஷ்டிக்கு, உன்னிதி, கார்த்திகை இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய பண்புகள். அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய இந்த தர்மபூத ஞானத்தின் வெவ்வேறு தசைகள்னு பார்த்தோம். அதே போல பகவானுக்கும் தர்மபூத ஞானம் உண்டணும். அந்த தர்மபூத ஞானம் என்னது? ஞானபல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸ் தான் பகவான்கிற சப்தத்துக்கு உண்டான அர்த்தம். அதற்கு மேற்கொண்டு சௌசீல்ய, வாத்சல்ய, மார்தவ, ஆர்தவ, சௌகார்த்த, சாமிய, காருண்ய, மாதுரிய, காம்பீரிய, ஔதாரிய, சாதுரிய, சைரிய, தைரிய, சௌரிய, பராக்கிரம இதெல்லாம் பகவானுடைய தர்மபூத ஞானத்தின் வெளிப்பாடுகள். சரி, கீழே நம்ம விஷயம் சொன்னோமோனோ அதுக்கும் இதுக்கும் பகவானுக்கு சம்பந்தமே இல்லை. கீழே நமக்கு இருக்கக்கூடிய தர்மபூத வெளிப்பாடுகள் சொன்னோமோ அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நம்மோடுதான் சம்பந்தம். அது அந்த பண்புகள்லாம் பகவானுக்கு இருக்குமா? அதெல்லாம் தீய பண்புகள், நல்ல பண்புகள் ரெண்டுமே கலந்து இருக்கு. அதெல்லாம் பகவானுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா இந்த பகவானுக்கு என்ன சொன்னதுன்னா இந்த மாதிரி சுவாமி இதெல்லாம் அடிக்கடி எம்பெருமானார் தெரிவிப்பார். சௌரிய, சௌசீல்ய, வாத்சல்ய, ஆர்தவ, ஆர்தவ, சௌகார்த்த, சாமிய, காருண்ய, மாதுரிய, காம்போரிய, ஔதாரிய, சாதுரிய, ஸ்தைரிய, தைரிய, சராக்கிரம, சத்திய காமத்வ, சத்திய சங்கல்ப அப்படின்னு தெரிவிக்கிறாரு. இதெல்லாம் எம்பெருமானார் தெரிவிக்கிற கத்தியத்திரயத்திலையும் ஸ்ரீபாஷ்யத்திலையும் அதே போல கீதா பாஷ்யத்திலையும் இதெல்லாம் அடிக்கடி எடுக்கிறார். இதனால்தான் அகிலேய பிரத்யேக கல்யாணிக தானத்துவம் பகவானுக்கு இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய குற்றங்கள்லாம் பகவானுக்கு இருக்கானா? கிடையாது. அகிலேய பிரத்யேக கல்யாணிக தானவம் எல்லா குற்றங்களுக்கும் எதிர்த்தட்டாக இருப்பான் பகவான். இப்ப நமக்கு நாடைய முதல்ல ஒண்ணு சொன்னேன், கல்யாண குணங்கள்னு நம்மளை பத்தி சொன்னோம். தப்பு, குணங்கள்னு சொன்னோம். குணங்கள், அந்த குணங்கள் தீய குணங்கள் நல்ல குணங்கள் ரெண்டுமே கலந்துருக்கும். அநேகமா தீய குணங்கள் தான் இருக்கும், நல்ல குணங்கள் இருக்கு. பகவானுக்கு அப்படி இல்லை. அகிலேய பிரத்யேக கல்யாணிக தானம் இதெல்லாமே எது? தர்மபூத ஞானத்தின் வெளிப்பாடுகள் தெரியுது. ஆக பகவானுக்கு ஒரு தோஷமும் கிடையாது, ஒரு ஹேயமும் இல்லை. இருந்தா அப்ப சகல கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமாக பகவான் இருக்கான். ஞான, பல, வீரிய, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸ் அப்படின்னா இதெல்லாம் அது பகவானுடைய ஒவ்வொன்றையும் பார்த்துடலாம். சுருக்கமா சொல்றேன். ஞானம்னா என்ன? அனைத்தையும் தான் காலம் என்ன, நிகழ்காலம் என்ன, இறந்த காலம் என்ன, வருங்காலம் என்ன, முக்காலத்தில் இருப்பியும் தன் கண் முன்னாடி தற்காலத்தில் காக்கக்கூடிய ஒரு நிலைதான் ஞானம். நமக்கும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எதுவும் நடந்திருக்கும், அது ஞாபகம் இருக்கும் முற்காலத்தில். பிற்காலத்தில் நமக்கு ஞாபகம் இருக்குமா? நிச்சயமா இருக்காது. ஆனா பகவானுக்கு முக்காலத்தில் நடந்தது என்ன, பிற்காலத்தில் நடக்க போவது என்ன, இப்ப நிகழ்காலத்தில் நடந்தது என்ன எல்லாமே ஞாபகம் வச்சுட்டு இருப்பார். சுவாமி சில ஞானிகள்லாம் இருக்கா சுவாமி, அந்த மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. முக்காலம் அறிந்தவர்கள் சில ரிஷிகள்லாம் இருக்கல, ஆமா வாஸ்தவம் தான், அவ ஞாபகம் வச்சுட்டு இருப்பா. இருந்தாலும் அது தற்காலத்தில் அந்த நடப்பதை போல பார்க்க முடியுமான்னு அவரால் பார்க்க முடியாது, பகவானால அதையும் பார்க்க முடியும். அப்பனா முன்னாடி நடந்தது, பின்னாடி நடக்க போகுது, இப்ப நடக்கிறது, மூணையும் தற்கால். அதனாலதான் இந்த ரயில்வேஸ்ல தற்காலம் போடுற. தற்காலம் இப்போ அதான் தற்காலம். தற்காலத்தில் நடக்கிற மாதிரி கண் முன்னாடி பார்க்கிறார் பகவான். அந்த மாதிரி கண் முன்னாடி பார்க்கக்கூடிய தன்மை இந்த முக்காலும் அறிந்த ரிஷிகளுக்கு உண்டானா கிடையாது. அவ பார்க்கலாம் முன்னாடி என்ன நடந்தது, பின்னாடி என்ன நடக்க போறது. வியாசர் தெரிவிக்கிறாரு பாண்டு கிட்ட சொல்லிக்கிறார். யார்கிட்ட? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. யார்கிட்ட? பாண்டு மகாராஜோட பிள்ளை பேரு என்ன? தர்மன்.
அந்த தர்மத்தை சொல்லிட்டு இருக்காரு, இதெல்லாம் நீ சமப்படுறதுலாம் ஒண்ணுமே, இனிமேதான் நீ சமப்பட போறேன்னு. அப்ப பின்னாடி வரப்போறது வியாச பகவான் தெரிவித்தாரனோ, ஆனா அவர் பிரத்யட்சமா காட்ட முடியுமானா காட்ட முடியாது. பகவான் அப்படிங்கிறப்ப எப்போதும் எங்கும் எக்காலத்தில் நடத்ததையும் தன் கண் முன்னே தோற்றுமா போல பார்க்கிறார் இல்லையா? இதுல நம்மால முடியுமான்னா முடியாது. முதல்ல நமக்கு எல்லா காலமும் எப்படி தெரியுது? தெரியவே தெரியாது. இந்த காலமா என்னமோ அதிகபட்சம் முன்ன சிறு வயசுல 5 வயசுல என்ன சுவாமி நடந்தது நிச்சயமா அடிக்கிறது தெரியாது. 5 வயசுல என்ன நடந்ததுன்னு நிச்சயமா அடிக்கிறது தெரியவே தெரியாது. ஏன்னா ஞாபகப்படுத்திக் கொள்ளாம தவிர. ஆனா சில பேருக்கு இந்த சாமர்த்தியம் உண்டு, எல்லாத்தையும் மெமரி வச்சிருப்பா, ஞாபகப்படுத்திக்கலாம். ஆனா கண் முன்னாடி பார்க்க முடியுமானா காண முடியாது அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? இது தவிர பார்க்க முடியாது. ஆனால் பிரம்மத்துக்கு முக்காலத்திலும் இருப்பதும் சாட்சாத் கண் முன்னாடி தெரியுது இல்லையா? அந்த அளவுக்கு சிறந்த ஞானம். அந்த ஞானத்தை நாதமணிகள் சாதிக்கிறார். ஞானபல ஐஸ்வர்யம். ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? பகவானுக்கு பிரத்யட்சமா காண்கக்கூடிய ஒரு ஞானம் இருக்கு, அது தெரிவிக்கிறார். மேலும் பகவானுக்கு சேராததை சேர்க்கக்கூடிய சக்தி, ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி, சேராததை சேர்க்கக்கூடிய சக்தி அவருக்கு உண்டு. எங்க சுவாமி சேராத சேர்க்கிறாரு? ஆலந்தரில படுத்துட்டு இருந்தாலும், ஆலமா மரத்தின் இளமையில் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்க தலைவனையான் அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? ஆலந்தரில் படுத்துட்டு இருந்தாரோ சரி, எல்லா லோகத்தையும் சாப்பிட்டாரோ. ஒரு அண்டகராதி 7 லோகத்தையும் சாப்பிட்டார். சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த சாப்பிட்ட வஸ்துக்குள்ள ஆலந்தல் இருந்ததா இல்லையா? எல்லாத்தையும் விழுங்கியாச்சு சுவாமி. விழுங்கினதுக்கு அப்புறம் ஆலந்தலில் மட்டும் எப்படி வந்தது? ஆலமாமரத்தின் இளமேல் ஒரு பாலகனாய், ஆலந்தல் எப்படி வரும்? உலகநாத்தியம் தன் வயிற்றுல இருக்கு. அப்ப அந்த ஆளிலை நீ சாப்பிட்ட 7 லோகத்துல சேர்ந்ததா சேராததா? சேர்ந்தது தானே. அதாவது 7 லோகத்தையும் சாப்பிட்டேன்னா அந்த ஆலந்தளிரும் உன்னோட வயிற்றுக்குள்ளதான் இருக்கணும். 7 லோகத்தையும் சாப்பிடல, ஆலந்தளிரை மட்டும் விட்டுட்டேன்னா அப்ப 7 லோகத்தையும் சாப்பிட்டேன்னு சொல்ல முடியாது. அது என்னமா சுவாமி இருக்குன்னா, இதுக்குதான் அகடித கடனா சாமர்த்தியன்னு பேரு. அகடித கடனா சாமர்த்தியம். ஏன்னா 7 லோகத்தையும் சாப்பிட்டார், ஆனா ஒரு விலையை மட்டும் விட்டான்னா மொத்தத்தையும் சாப்பிட்டாருன்னு பொருந்துமானா பொருந்தாது. ஆனா தெரிஞ்சது சாப்பிட்டாருன்னா அப்ப இந்த வயிற்றுக்குள்ள இலை இருக்கான்னா எப்படி சுவாமி இலை வந்ததுன்னா ஒன்னும் புரியலன்னா, புரியாததை சேர்க்கப்பதுதான் சக்தி பகவானுக்கு. புரியாததை சேர்க்கக்கூடிய சக்தி, அதுதான் அகடித கடனா சாமர்த்தியன்னு பேரு. சேராததை சேர்க்கக்கூடிய சக்தி எங்க தெரிவிக்கிறது? ஆச்சரியமா தெரிவிக்கிறார். 6ஆம் 10 3ஆம் திருவாழ்வில் நல்குறவும் செல்வம் நரகம் சொர்க்கமுமாய் வெல்பகையும் நட்பும் விளமும் அமுதமுமாய் பல்வகையும் பரந்த பெருமான் என்னையாழ்வானை செல்வம் நல்குகுடி திருவிண்ணகர் கண்டேனே தெரிவிக்கிறார். அதாவது ஆழ்வார்க்கு, நம்மாழ்வார்க்கு 6ஆம் 10 2ஆம் திருவாழ்வடி பெருமானோடு கோபம். பெருமானோடு கோபம் உன்னோடு சேர்ந்து கிடையாது. பிரணய ரோஷத்துல பிரணய கழகம், பிரணய மட்டையீடு உற்சவம் கேட்டுக்கணும். இதுதான் நடந்தது திருவள்ளிக்கல்ல. அந்த மட்டையீடு உற்சவம் பெருமாள் அந்த உள்ள வந்தா தோட்டத்துக்குள்ள வராதான்ட்டார். மின்னிடை மடவார்கள் என்னருள் சூடுவார் முன்பு நான் அதஞ்சுவன் மண்ணுடை இலங்கை அரண்காய்ந்த மாயவனே உன்னுடைய சுண்டாயம் நான் அறிவன் இனி அது கொண்டு செய்வதன் என்னுடைய பந்தும் கழகம் பந்து போகு நம்பி அப்படின்னு தெரிவிக்கிறாடியா. கழகமேறு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வராத, என் புடவை தலப்ப தொடாது அப்படின்னு தெரிவித்தார் இல்லையா? அப்ப ஆழ்வார்கள் பண்ணார், உன்னோடு சேர மாட்டேன்னு சொன்னார். 6ஆம் 10 2ஆம் திருவாவிலே. அதுக்கப்புறம் என்ன? 6ஆம் 10 3ஆம் திருவாவிலே 2 பேரும் அங்க படுத்துட்டு இருக்கா, ஒரே படுக்கையில படுத்துட்டு இருக்கா. என்ன உன்னோடு சேர மாட்டேன்னு சொன்னனே, எப்படி சேர்ந்தேன்னு ஆழ்வீர். என்ன நீ சேர மாட்டேன்னு சொன்னது பெரிய விஷயமா? அதெல்லாம் ஒண்ணுக்கொண்ணு சேராதோ, சேராம இருக்கக்கூடிய விருத்தங்கள்லாம் சேர்த்திருக்கேன் பாரு. நல்குறவும் செல்வம், துர்பக்ஷமும், அதே துர்பக்ஷம் செல்வம் பஞ்சம் இருக்கணும். பஞ்சமும் செல்வமும் சேருமா? நல்குறவும் செல்வம் நரகம் சொர்க்கம் சேருமா? சேரலையோனும் நான் சேர்த்திருக்கேனே. வெல் பகையும் நட்பும் சேருமா? வெல் பகையும் நட்பும் விஷமும் அமிர்தமும் சேருமா? சேராதனோ நான் சேர்த்திருக்கிறேனோ. அதே போல விஷமும் அமிர்தனும், அதே போல நல்ல வெற்றி தோல்வி தெரியுமா? சேரவே சேராதனோ சேர்த்திருக்கிறனோ. நட்பு பகை சேருமா? சேர்த்திருக்காதனோ. இன்பம் சேருமா? இருக்கே. இது எல்லாரும் கீரி பாம்பு சேருமா? சேராதனோ. எல்லாமே எங்கிட்ட இருக்கணும். ஒவ்வொன்றும் இருத்த ஆகாரம், ஒன்னுத்துக்கொன்னு சேராத ஆகாரம். இதுக்குதான் அகடித கடனா சாமர்த்தியன்னு பேரு. சேராதவை
சேர்க்கக்கூடிய சாமர்த்தியம். அதே மாதிரி சேராதவையே சேர்த்திருக்கனே, உண்மை சேர்க்க மாட்டேனா, நீ சேர மாட்டேன்னா உண்மையும் நம் திருவடிகளே சேர்த்து கொண்டோம் அப்படின்னு 653ஆம் திருவடி தெரிவிக்கிறார் இல்லையா. 6:1 தூது விட்டார் திருவன்வண்டூருக்கு. வைகள் பூங்கழிவாய் வந்திமேயும் குறுகினங்கால் செய்கள் சன்னலுயர் திருவன் வண்டூர் உரையும் கைகள் சக்கரத்தில் என் கழிவாய் பெருமானை கண்டு கைகள் கூப்பிச் சொல்லி வினையாட்டி என் காதன் தூது விட்டார். பெருமாள் வராத மனிதர் கோபம் வந்துட்டு 6:2 ஊடல் பாசுரம் பின்னடை மன பிரணய ரோஷத்துல ஊடல் பாசுரம் பின்னடை மடவார்கள் நின்னர்கள் சூடுவார்னு ஆயிடுத்து. அது முடிஞ்ச உடனே எப்படியும் பெருமாளுடைய சேர்த்துட்டாரு. எப்படி ஒப்பிலாத அப்பன் என்னப்பன் எனக்காயுகளாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் விண்ணப்பனுமாய் விண்ணப்பன் பதில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்தப்பன் தன் ஒப்பாரில் அப்பன் ஒப்பிலாப்பன் சேர்த்து கொண்டானோ அதுதான் தெரிவிக்கிறார். அப்ப சேராதே சேர்க்கும் சாட்சி பகவானுக்கு இருக்கணும். அதுதான் கடித கடனா விகடனா பாந்தவம் அவ்வூர்லி திவிகுணம்னாரு. கடித கடனா திவிகுணம் அப்படிங்கிறாரு. திவிகுணம்னா ரெட்டத்திருப்பதின்னு பேரு. ரெட்டத்திருப்பதி தான் திவிகுணம் அப்படின்னா தேவர் பேரான் அரவிந்த லோசனன் இந்த ரெட்டத்திருப்பதி. இந்த ரெட்டத்திருப்பதியில ஆச்சரியமான பாசுரம். துவலில் மணிமாடமோங்கு தொலைவில்லு மங்கலம் தொழும்பி வலை நீரினை அன்னமேருவோ காசையில்லை விடுமினோ தவளவன்வன் சங்கு சக்கரம் என்னும் தாமரை படங்கள் என்னும் குவளைவன் மலக்கண்கள் நீர் மல்கள் நின்று குமுறுமே நாங்க மீன் காசையில்லை அகற்றி நீர். தோழிகளை பார்த்து நம்மாழ்வார் திருத்தாயாட்ட சொல்றார், இந்த பெண் இனிமே உங்க பெண் கிடையாது. நம்மாழ்வார் உங்க பெண் இனிமே கிடையாது. அவள் உங்களை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்டான்னு. நீங்க எல்லாம் அவரை மறந்துடுங்கோ. தி தோழி பாசனம். நீங்க எல்லாம் அவளை மறந்துடுங்கோ, அவ உங்க பொண்ணா இருக்க மாட்டா அப்படின்னு தோழி தாயாட்ட சொல்லக்கூடிய தாயார் கேட்கிறா. நாங்கள் தானே இந்த பெண்ணை பெருமாள்கிட்ட சேர்த்து வச்சோம்னு சொல்ல. அப்ப அந்த பெருமாளுக்கு இருக்கும் குணம் என்னதுமா? கடித கடனா விகடனா பாந்தவம். ஆச்சரியமான ஒரு சப்தம். ஆச்சாரியதை எடுத்து ஆச்சாரியதை ஒரு தடவையா கேட்கணும். கடித கடனா விகடனா பாந்தவன். கடித என்னன்னா ஆழ்வாரையும் பெருமாளையும் சேர்த்த கடக சமாசம். கடக சமாசம் சேர்ப்பாரை பட்சிகளாட்சி. இதுவும் ஆச்சாரியதையும் தான். அப்ப கடகன்னா தாய்மார்கள் தான் ஆச்சாரியர்கள். அந்த தாய்மார்களோட ஆச்சாரியர்கள் தான் சேர்த்திருக்காங்க. கடித கடகனா விகடனா. அப்ப சேராத ஆழ்வாரை அப்ப சேர்த்து வைத்தது தாயார் தான். இப்ப என்னன்னா தாயாரே வேண்டாம் சொல்ற அளவுக்கு வெட்டி ஆயிடுச்சு. எல்லாம் வெட்டிட்டார். வெட்டிவிடும் குணம் இந்த பகவான் இருக்கின்றார். பகவானை சேர்த்து வச்சதே தாயார். அதான் ஆழ்வாரை சேர்த்து வச்ச நம்மாழ்வாரை சேர்த்து வச்சதே தாயார் தான். இப்ப அந்த தாயாரே வேண்டாமே வெட்டி விடக்கூடிய குணங்கள் எனக்கு இருக்கு, பகவானுக்கு இருக்குன்னா கடிக கடகனா விகடனா பாந்தவம் அவ்வூரிலே திவ்குணம் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப அப்படிப்பட்ட அந்த உதவ வெட்டணும். அதை விட அனைத்து ஏன்னா தாயார் வேண்டாம் எப்படி சொல்லுவாங்கன்னா தாயாரை காட்டும் அனைத்து உறவும் பகவான். சேலே கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவனே தெரியல அனைத்து உறவும் பகவானாக இருக்கிறார் இல்லையா. ஆக பகவான் எப்படி சர்வவித பந்துவாக இருக்கிறான் என்றால் சேர்த்து வைத்த பந்துவ என பெத்தவையே வெட்டி விடுகிறாள் இல்லையா. சேர்த்து வைத்தவாள் தாய். அந்த தாயை வெட்டுகிற தாய்மார்களே இனிமேல் உமக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அது எங்க சுவாமி தெரிகிறது? அதே பதிகத்தை தெரிவிக்கிறார். நகரமும் நாடும் பிறவும் தேர்வேன் நான் எனக்கில்லை என் தோழி மீர்கால் சிகரமணி நெடுமானமேடு தெந்திருப்பேரில் வீட்டிருந்த மகர நெடும் குடை காதன் மாயன் நூட்டு வரை அங்கு நன்கு நூட்ட நிகரில் முகில்வண்ணன் மேனியான் நான் வெக்கத்தை விட்டேன் நானை விட்டேன் அப்படின்னு முகில்வண்ணன் தோற்றுவோம். இனி தாயும் இல்லை தந்தையும் இல்லை என்று தெரிகிறார் இல்லையா. இதுதான் அகடத கண்ணா சக்தின்னு பேரு. சேராதவை சேர்க்கக்கூடிய சக்தி. அப்படி சேர்த்து வைத்தவர்களே வெட்டி விடுகிறானோ அதான். ஆக ஞானம், இதுதான் ஞானம். அடுத்து பலம். இது வரைக்கும் ஞானம் சொல்லிட்டார, அதுதான் அடுத்த பலம். இனிமே கொடுக்குன்னு போயிடலாம். ஞான பலம். பலம் என்னன்னா ஜெகத் அத்தனையும் தானே தரிக்கிறார் இல்லையா. பகவானுக்கு கூட பலம் என்ன தெரியுமா? ஜெகத் அத்தனையும் தானே தரிக்கிறார் இல்லையா. பிரளய காலத்திலே எல்லாம் அவர் திருமையில தான் வருது. ஒன்னும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான்முகன் தன்னோடு தேவரோடு உடையப்ப உருபடைத்தான் ஒன்னும் அப்படின்னு முடிக்கணும்.
அப்படி இருக்கச்சு எல்லாரோட திருமையில வந்து சேர்றதோனும். ஆக அனைத்தையும் தாங்கும் சக்தி பகவானுக்கு உண்டோன்னு அதுதான் பலம். ஆக ஞான பல. அடுத்து ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் என்னன்னா, ஐஸ்வர்யம் நிறைய சொத்து இருக்கு போல் இருக்கு, உண்டு, அதுவும் உண்டு. ஆனா இங்க ஐஸ்வர்யம்னா என்ன அர்த்தம்? நியமன சாமர்த்தியம். நியமன சாமர்த்தியம் 2 கோடி 100 கோடி 1000 கோடி 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 அதை பத்தி இங்க சொல்லல, அதை பத்தி சொல்லல. ஆனா ஆணையிடும் சாமர்த்தியம், அதுதான் ஐஸ்வர்யம். பகவான் ஆணையிட்டா நடக்கிறதுனும் அவர் தான் ஆணை. இந்த சாமர்த்தியம் தான் ஐஸ்வர்யம் தான். நம்ம என்ன நினைக்கிறோம், சுவாமி இவர் பெரிய ஐஸ்வர்யாத்து கோட்டீஸ்வரர், ஆனா அவர் சொன்ன ஒருத்தர் எடுத்துக்க மாட்டார், அது பிரயோஜனம் இல்லை. அவர் ஆணையிட்டா அது பிரகாரம் இருக்கணுமானோ, அதுதான் ஞான பல ஐஸ்வர்யம். அடுத்து வீரியம். வீரியம் என்ன? பகவான் என்ன விகாரம் அடையாமல் தன்னோடு சம்பந்தப்பட்ட மற்றதை விகாரம் அடைய வைக்கிறார். தான் விகாரம் அடைய மாட்டார். தான் விகாரம் அடையாமல் தன்னோடு சம்பந்தப்பட்ட மற்ற விகாரம் என்ன சுவாமி, என்ன கொல்லம்பற்ற இருக்கணும், அடிப்பா பாருங்க. கொல்லம்பற்ற அடிக்கு நன்னா ஒரு அடியில ஒரு பெரிய இரும்பு வச்சுட்டு இருப்பா, அந்த இரும்புக்கு மேல கொல்லம்பற்ற ஒரு கத்தி வச்சு அதை நல்லா கூறாக்கணும், அடிச்சுட்டே இருக்கா பாருங்க. அடிச்சேரிச்சு மேலே இருக்கக்கூடிய இரும்பு தான் அந்த அதுதான் அப்படியே கொஞ்சம் மாறுபடும். அடியில இருக்கிறது மாறுபடுமான்னா அந்த இரும்பு அது மாறவே மாறாது, எத்தனை அடிச்சாலும் மாறாது, அது அப்படியே இருக்கணும். அதைத்தான் என்ன சொல்லுகிறாரு, வீரியம் தெரிவிக்கிறார். அப்ப கீழே இருக்கக்கூடிய குண்டு அப்படியே இருக்குன்னா அது ஒண்ணுமே மாறாது. அதைத்தான் கூடஸ்தன். கூடஸ்தன்னா தான் மாற மாட்டார், மற்றவால மாற்றுவார். அதான் அந்த இரும்பு குண்டு தான் நிர்வீகாரம். ஏன்னா தனக்கு மேலே எத்தனை எக்குண்டு வைத்தாலும் அதை மாற்றுதே தவிர தான் மாறுமாறுனா மாறாது. அதுதான் வீரியம் தெரிவித்தார். ஞானபல ஐஸ்வர்ய வீரியம். அடுத்தது வீரியங்கிறது சக்தி, தேஜஸ். சக்தி பார்த்துட்டோம். பகவானுக்கு இருக்கக்கூடிய சக்தி என்னன்னு பார்த்தோம். அகடவேர்னா சாமர்த்தியமான சக்தி, அந்த சக்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் தேஜஸ். தேஜஸ் என்ன சுவாமி? எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய சாமர்த்தியம். எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய தன்னுடைய தேஜஸாலே ஜெயிச்சுடுவார். தன்னுடைய தேஜஸாலே எதிரிகளை ஜெயிக்கக்கூடியது. சுவாமி அது என் கை கூப்பிடுற சுவாமி, போறோம் சுவாமி, சண்டைக்கே வரல, எப்படி வரல, அந்த தேஜஸ் உண்டு. அப்படிப்பட்ட தேஜஸ் சாமர்த்தியம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சௌசீல்ய, வாத்சல்ய, மார்தவ, ஆர்தவ, சௌகார்த, காமிய, காருண்ய, மாதுரிய, காம்பீரிய, ஔதாரியம் ஒவ்வொன்னா பார்த்தோம், சிறப்பா பார்த்தோம். அதுக்கப்புறம் சௌசீல்யம், ரொம்ப பெரியவன் ரொம்ப தாழ்ந்தவனோடு வித்தியாசம் பார்க்கறான் பழகிறானோ, அதுதான் சௌசீல்யம். குற்றம் கண்டு விரிவாமைக்கு வாத்சல்யம், காரியம் செய்ய வேண்டிய துணிகைக்கு சுவாமித்துவம் கண்டு அகலாமைக்கு சௌசீல்யம், கண்டு பற்றுகைக்கு சௌலத்தியம் தெரிவிக்கிறார் இல்லையா. கௌசல்யம் அது ரொம்ப பெரியவன் ரொம்ப தாழ்ந்தவங்கிற வித்தியாசம் எல்லாம் பார்க்கலாம பழகிறானோ. குகப்பெருமாளுடன் பழகினான். ஏழை ஏதரன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழவான் மடநோக்கு உன் தோழி மும்பி என்று என்பொழிந்தினை தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப குகப்பெருமாள் தோழமை கொண்டான். ஏன் சுக்ரீவனோடு தோழமை கொண்டான். விபீஷணோடு ஒண்ணு வேடுவ ஜாதி, இன்னொன்னு குரங்கு ஜாதி, இன்னொன்னு ராமநாசன் என்னது ராட்சச ஜாதி. இந்த 3 ஜாதியோடு கலந்தானோ. அப்படிப்பட்ட அதுதான் என்னது, அதுதான் சௌசீல்யம் பேர். சௌசீல்யம்னா தான் எந்த வித்தியாசம் பார்க்கல, அவன் தாழ்ந்தவன் ஆயிடுத்து, அவன் இந்த ஜாதி ஆயிட்ட பார்க்கறானா, பார்க்காம கலக்கிறானோ, அதுதான் சௌசீல்யம். அதுக்கப்புறம் வாத்சல்யம். வாத்சல்யம்னா ஒருத்தருடைய குற்றத்தையே குணமாக பார்ப்பது. குற்றத்தையே குணமாக பார்ப்பது. அப்பன்னா தாய் பசு அது கண்டு ஈந்துட்டுன்னு வச்சுக்க, அந்த கண்டுடைய உடம்புல என்னென்ன இருக்கும், மலம், மூத்திரம், மாமிசம், ரத்தம், சீ, சதை, இது இத்தனை அதோட உடம்புல இருக்கணும். கண்ணுக்குட்டியோட உடம்புல அந்த உடம்புல இருக்கிறது அதெல்லாம் தன்னுடைய முகம் சுழிக்காம, தாய் பசு என்ன பண்ணா முகம் சுழிக்காம தன்னுடைய நாக்காலே நக்கி நக்கி சுத்தம் செய்யணும். அந்த குணத்துக்கு தான் வாத்சல்யம். வத்சத்தின் பக்கத்திலே கண்டிருக்குமா போலன்னு தெரிவிப்பா நம்முடைய முன்னோர்கள். வத்சத்தின் பக்கத்திலே, வத்சம்னா பசுமாடு, அப்புறம் அதுதான் வாத்சல்யம். அப்ப குற்றத்தையே குணமாக கொள்கிறதுனோ அப்படின்னா பக்தர்களின் தோஷத்தை பாராமல் இருப்பது. பக்தர்கள் தோஷம் இருக்கணும், அந்த தோஷத்தை பாப்பானா பார்க்கவே மாட்டான். என் அடியார் அதை செய்யார் செய்தார் நன்றி செய்வார் என்பர் போகணும். பார்க்காம இருக்கானோ அந்த பக்தர், அதுதான் என்னது வாத்சல்யம் என்ன பேரு. அதுக்கப்புறம் மார்தவம். மார்தவன்னா பெருமாள் ரொம்ப மிருதுவானவர், ரொம்ப மிருது. என்ன சுவாமின்னா
என்ன சுவாமி தொட்டா சனிங்க, அது அந்த விருதை சொல்ல. நம்ம போய் பெருமாள் போய் சேவிக்கணும். சேவிச்ச உடனே ஏன் பிரியத்துக்காக சொல்றேன். எங்க சுவாமி சொல்லுவார், அவர் பெருமை சொல்றதுக்காக சொல்ல மாட்டாரு. சுவாமி சொல்ல மாட்டாரு. காலட்சத்துக்கு பெருமாளும் வருவானோ, பெருமாளும் வருவாராம். காலட்சம் அவரும் கேட்பாராம். கேட்ட உடனே யாரார் காலட்சத்துக்கு வந்திருக்கான்னு பார்த்துட்டு இருப்பாராம். பார்த்துட்டு இருக்குன்னு சரி நாளைக்கு காலட்சம் உண்டுன்னு சொல்லிட்டு நாளைக்கு இன்னைக்கு வந்தவாள்லாம் நாளைக்கு வந்திருக்காரான்னு பாக்குறான். வரலேன்னு வந்துச்சு வச்சுக்கேன், வரலன்னு வச்சுன்னா இவருடைய திருமேல் வெளுத்து போயிடுமா, பகவானுடைய திருமேல் வெளுத்து போயிடுமா. ஏன் சுவாமின்னா நேற்றுக்கு வந்தாரு இன்னைக்கு வரலையே, இன்னைக்கு வரலையே அப்படின்னா ஆசிரியர்கள் என்னை விட்டு பிரிச்சுட்டாங்க. இது அப்படியே சன்னதிக்கு வச்சுக்கலாம். சன்னதிக்கு நீ போய் பெருமாளை சேவிச்சோம், சேவிச்ச உடனே நாளைக்கு திரும்பி வரணும். வரலன்னா எட்டி பாக்குறாராம். ஏன்னா அவர் துவஜஸ்தம்பம் முன்னாடி இருக்கணும். அந்த துவஜஸ்தம்பம் தெரியலன்னா இதுக்கு தெஞ்சிருப்பேரை திவ்யதேச துவஜஸ்தம்பத்தையே தள்ளுன்னு சொல்லிட்டான். இருக்கட்டும், அப்படி இருக்க செய்து எட்டி பாக்குறானா. அந்த அளவுக்கு மிருதுவான சுபாவம். அப்ப நான் இழைச்சி போயிடான். நான் என்ன பிரிஞ்சு இது அர்ஜுனன் சொல்றான், அர்ஜுனா என் சட்டையை கைட்டு காமிக்கிறேன் பார்த்துக்கோ, உன்னை விட்டு பிரிஞ்ச நான் எவ்வளவு வெளுத்து போயிட்டேன் பாருங்க. உன்னை விட்டு பிரிஞ்சு எப்படி வெளுத்து போயிருக்கேன், நான் சட்டையை போட்டிருந்தபடியாலும் உங்களுக்கு தெரியல. உன்னை பெறாத போது எனக்கு எப்போதும் எனக்கு மணிவண்ணன் பேரு, கருத்த திருமேனி, கருத்ததுனே கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி கடை பிறந்தேன்னு சொல்லிக்கிற ஆண்டாள். அப்படிப்பட்ட கருப்ப திருமேனியா இருக்கக்கூடிய திருமேனி இப்ப உன்னுடைய ஆசிரியர்கள் கிடைக்காதபடியாலே என்ன அது வெளுத்து போயிடுத்து அப்படின்னு தெரியல. இந்த குணத்துக்கு தான் மார்த்தவன். இது என்னன்னா எங்க சுவாமி இது காலட்சேபமே சொல்லுவார். காலட்சேபம் இன்னைக்கு வந்தவா நாளைக்கு வரலன்னா சரி, புதுசா வந்தவா சுவாமி ஆனந்தப்படுவார். புதுசா வந்தவாள் ஆனந்தப்படுவார். வந்தவா வரலன்னா வரலையே 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 அவனை வருத்தப்படுறானா. அந்த குணத்துக்கு தான் மார்த்தவன் பேரு அப்படின்னு சொல்ற. மகாத்மாக்கள் விரகம் தகியாத மார்த்தவம் பலத்தின் களத்திலே கூடு பூரிக்கும். ஆச்சரியமான ஆச்சாரிய சூத்திரம் இது. மகாத்மாக்கள் விரகம் சகியாத மார்த்தவம் வளத்தின் களத்திலே கூடு பூரிக்கும். ஆச்சாரிய கரையதிர்கள் திருமூழி களம்னு பேரு. செங்காலம் அடனாரா இன்னே வந்து திருக்கண்ணவரம். இந்த திருமூழி களம் இருக்கு இல்லையா, அந்த திருமூழி களம் ஒளிவின்றி திருமூழி களத்துறையும் முன்சுடரை ஒளிவில்லா அணிமழலை கிளிமொழியால் அலற்றிய சொல் வழிவில்லா வன்பொருகூர் சடகோபன் வாய்ந்துரைத்த அழிவில்லா 1020 நோயறுக்குவே தெரியுங்களா. அந்த திருமூலிக்களம் திவ்யதேசம் இருக்கு இல்லையா, அந்த திவ்யதேசம் ஆழ்வார ஓர் திரி அப்படி விட்டு பகம் விட்டாருன்னா பகவான் திருமேனி வெளிக்க ஆரம்பிக்கிறது. ஆடு விட்டு போயிட்டா அப்ப என்ன இருக்கு, அப்ப மகாத்மாக்களோடு கூடவே இருக்கக்கூடிய இருக்கும். மகாத்மாக்களுக்கு யாரை குறிக்கிற, ஆழ்வார் தான், நாமெல்லாம் கிடையாது. ஆழ்வார் குறிக்கிறார் இல்லையா. அப்படி மகாத்மாக்களை விரகம் செய்யாத மார்த்தவம் வளத்தின் களத்திலே கூடுபூரிக்கும் திருமூடி களம் அப்படின்னு அதான் வளத்தின் களத்திலே தெரிவிக்கிறாரு. அது இதுக்கு என்னது மார்த்தவம். இது அதுக்கப்புறம் ஆர்ஜவம். ஆர்ஜவம்னா நேர்மை. நேர்மை பையிலும் சுடரொளி மூர்த்தியே நேர்மை. அது இல்லை, அது இந்த நேர்மை எங்க இருக்கோமே. பெருமாள் ரொம்ப நேர்மையா இருப்பார். நேர்மையா இருப்பார்னா நினைச்சதைத்தான் பேசுவார், பேசினதைத்தான் செய்வார். மனம் மொழி மெய், என்ன நினைக்கிறோமோ அது வாயால பேசுறது, என்ன பேசினமோ அது செய்கையால பண்றது. இந்த மூணும் ஒற்றுமையா இருக்கணும். அதுக்குதான் ஆர்ஜவன் பேரு. எதையோ பேசி எதையோ செய்தா அதுக்கு நேர்மை கிடையாது. நேர்மை ஆர்ஜவம். ஆர்ஜவன்னா என்ன பேசுறோமோ அந்த பேசினதையே, என்ன நினைக்கிறோமோ அந்த நினைவையே பேசணும். என்ன பேசுறோமோ அது செயல்பாட்டு இருக்கணும். இதாடி ஒருத்தர் சொன்ன உடனே ஒரு சுவாமி வந்தார். சுவாமின்னா அவருக்கு சின்ன பையன். சுவாமி, நான் ராவணனை நான் நேர்மையானவன் சொல்றேன், ஆர்ஜவம் படைத்தவன் சொல்றேன். என்னப்பா அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி கிடையாது. இல்லையே, நீங்க என்ன சொன்னீங்க, மனசுல என்ன நினைச்சாரோ அதை வாயில சொல்லணும். வாயில என்ன பேசினமோ அது செயல காட்டணும் சொன்னவனோ. ஆமா, இப்ப ராவணன் என்ன பண்ணான், மனசுல என்ன பண்ணான், ராமனுக்கு தீங்கு நினைக்கணும்னு நினைச்சான். அதைத்தான் வாயால சொன்னான், அதைத்தான் செய்தியால காமிச்சானோ. அவனை என்ன பண்ணலாம், ஆர்ஜவம் நேர்மையானவன் சொல்லாமான்னா, ஓ அப்படி எடுத்துக்க முடியாது. இது சாஸ்திர சம்மதமா இருக்கும். சாஸ்திர சம்மதமா இருக்கணுமே தவிர, ஓ நான் ஏதோ தவறா தவறா நினைச்சது தவறா சொன்னேன், தவறா சொன்னதை தவறா செய்தேன்னா ஆளுக்கு ஆர்ஜவம்னு பேரு. சொல்லப்பட்ட கருத்தும் நினைக்கப்பட்ட கருத்தும் செய்கை இருக்கக்கூடிய செய்கையும் மூணும் சாஸ்திர சம்மதமா இருக்கணும். அப்படிதான் அதுதான் நேர்மைன்னு பேருன்னு தெரிவித்தார். ஆர்ஜவம் பேர். அதுக்கு பேர சௌகார்த்தம். சௌகார்த்தம்னா என்ன ஆச்சரியமான விஷயம்.
சௌஹார்த்தம் நல்ல உள்ளம் பகவானுக்கு உண்டு. எங்க கூட இருக்கு சுவாமி. தன்னை ரட்சித்துக் கொள்ளாமல் போனாலும் பிறர் நன்னா இருக்கின்றது இந்த உள்ளதான் நல்ல உள்ளம். நல்ல உள்ளம் நினைக்கிறோம் அவருக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காது, எனக்கும் நல்லது பண்ணிக்கிறேன் அவருக்கு நல்லது பண்ணிக்கிறேன், அது இல்ல. தனக்கு தீயது வந்தாலும் பிறர், இந்த ஸ்ரீவைஷ்ணவ லட்சணமே தான். எம்பெருமான அதைத்தான் பண்ணார். நான் நரகத்துக்கு போனாலும் இந்த கேட்ட சர்மஸ்லோகார்த்தத்தை கேட்ட அத்தனை பேரும் ஸ்ரீவைகுண்டம் போராடணும், அது போருமோன்னு அப்பதான் எம்பெருமானாரேன்னு ஒரு பேரை கொடுத்தா திருக்கோட்டியூர் நம்பி. இதுக்கு சொல்ல வந்தேன். அப்ப அதுக்கு என்னது, அதுக்கு என்ன பேரு? தன்னை ரட்சித்துக் கொள்வதற்காக பிறர் நன்னா இருக்குன்னு நினைக்கிறாரா நல்ல உள்ளம். அந்த நல்ல உள்ளம் சௌகார்த்தம். அப்படிப்பட்ட சௌகார்த்தம் பகவான் கொண்டு நான் எத்தனை பண்ணாலும் சரி, தனக்கு தீய பேர் வருது, மகாபாரதத்துல எத்தனை இடத்த காமிச்சிருக்கான், தீய பேர் வருது பரவாயில்லையே, அதனால நல்ல பேர் அவளுக்கு வருத்தணும் அப்படின்ட்டு தான் சௌகார்த்தம் பேர். அடுத்து சாமியம், சௌகார்த்தம். அடுத்து சாமியம். சாமியம்னா பகவானுக்கு சாமியம் முக்கிய குணம். திருவனந்தபுரத்துல சாமியம், சாமியம்னா 3 பேருக்கு, நித்திய சூரிகளுக்கு, பத்தாத்மாக்களுக்கு, முக்தாத்மாக்கள் 3 பேருக்கும் இடம் கொடுத்துருக்க 3 வாசல் இருக்கணும். அதுதான் சாமியம்னு பேரு. அந்த சாமியம் கெடுமிடராஜவல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகையில்லா விடவடை அரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் நடமினோ நபர்களுள் நாமுமக்கறிய சொன்னோம். நடமினோ நடுமினோ சொன்னார் இல்லையா, இதத்தான் ஆள வந்த அதை கேட்டுட்டு ஓ நடமினோ நடமினோ நம்ம தான் சொல்றாரு மட்டும் உடனே காலட்சேபத்துல இருந்து தன்னை சிஷ்யாலாம் அழிச்சுட்டு நேர ஸ்ரீரங்கத்திலிருந்து அனந்த பத்மநாப சுவாமி திருவனந்தபுரத்துக்கு கிளம்பிட்டாருன்னு. அப்புறம் அந்த அனந்த பத்மநாப சாமியம் என்கிற குணத்தை காட்டினானோ. சாமியம் என்றாலே வந்து ஆசிரியத்துக்கும் பக்தனத்திலே அவனுடைய குணம், அவனுடைய படிப்பு, அவனுடைய பிறப்பு, அவன் பணம், இதெல்லாம் ஏற்றத்தாழ்வு பாராமல் அனைவரையும் சமமாக அடைய தக்கவனாக இருத்தல் தான் சாமியம். சுவாமி இவனா படிச்சிருக்காரணும், இவனா வாசிச்சிருக்காரணும், இவட்ட நிறைய பணம் இருக்கணும், அப்பதான் நான் சேர்த்துக்கிறேன், அதெல்லாம் பார்க்க மாட்டார். அப்பன்னா என்ன பார்க்கறது வட்ட, அவர் வந்து பார்க்கறதுன்னா குணத்தை பார்க்க மாட்டார், பக்தனா பார்க்க. பக்தனா அந்த பக்தனுக்கு இந்த மாதிரியான நல்லா வாசிச்சிருக்கார, அந்த பக்தன் நல்ல குளத்துல பிறந்திருக்கானா, அந்த பக்தன் நிறைய பணம் வச்சிருக்கானா, அந்த ஏற்ற தாழ்வெல்லாம் பார்க்காம சமமா பாக்குறானோ, அதற்கு தான் சாமியன்னு பேரு. ஏன்னா வந்து பக்தனத்திலே உயர்வு தாழ்வு பார்க்க மாட்டார். ஏன்னா நிவேதியத்தமாம் சிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாயமா ராகவாய மகாத்மனி விபீஷன் வந்து நின்று ஏதாவது பார்த்தானா, ஓ ராட்சசன் பிராட்டியை பிரித்த பாவியுடைய தம்பி ஆயிடுத்து பார்த்தாங்கன்னா பார்க்கவே இல்லையே. சுக்ரீவன் ஆட்சேபிக்கிறான், ஏ ராமா இவனை சேர்க்கப்படாது, இவனை இங்கேயே கொல்லணும்னு ஆட்சேபிக்கிறான். ஆட்சேபிச்சு 10 நிமிஷம் பேசினா கூட என்ன ஆயிடுது, கண்டிப்பா சுக்ரீவன் அவனை விபீஷன் அங்கீகாரம் பண்ணுவேன்னு சொன்னானோ. அதுவும் எது சுக்ரீவனை அனுப்பி வைத்து அழித்து கொண்டு வர சொன்னானோ, எடுத்துக்கொண்டானோ, அதைத்தான் தெரிவிக்கிறாங்க. அப்ப அது மட்டும் இல்ல, ஏ சுக்ரீவா கொஞ்சம் நின்று முதல்ல அனுப்பிச்சாச்சு. சுக்ரீவா நீ சுக்ரீவனுக்கு என்னென்ன சமாதானம் சொன்ன சொல்லியாச்சு, விபீஷன் அங்கீகாரம் பண்ண வேண்டியதான் சொல்லிட்டார். அதை சுருக்கமா சொல்றேன். சொல்லி முடிச்ச உடனே சுக்ரீவா நீ போய் விபீஷன் அழிச்சிட்டு வான்னு கொஞ்சம் தூரம் போயிருப்பான். சுக்ரீவா நில்லுன்னு. ஒருவேளை நீ போனப்ப ராவணனே திரும்பி வந்தாலும் திரும்ப வந்து என்கிட்ட கேட்காத, அவனை ஏத்துக்கலாமா வேணாம், திரும்பி வந்துடுறார். விபீஷன் வந்தா திருப்தி, ராவணன் வந்தா பரம திருப்தின்னு. ராவணன் வந்தா பரம திருப்தினாள். இதைத்தான் சாமியம் சொல்றான். இதைத்தான் சாமியம் காட்டுறான். அவன் யாராக இருந்தாலும் சாமியத்தை காட்டுகிறான் இல்லையா. அதாவது பக்தி சரணாகதி அப்படின்னு யார் வராலோ அவர்கிட்ட உயர்வு தாழ்வு பார்க்க மாட்டார். பக்தி மூலமா வந்தாலும் சரி, பிரபக்தி மூலமா வந்தாலும் சரி, அவர்கிட்ட உயர்வு தாழ்வு பார்க்க மாட்டார். அப்பனா பக்தனுக்கும், ஆனா உயர்வு தாழ்வு பார்க்க மாட்டான்னா பார்க்கவே மாட்டான்னு அர்த்தம் இல்ல. பக்தனுக்கும் பக்தன் அல்லாதவனுக்கும் உயர்வு தாழ்வு பார்ப்பார். என்ன பாருங்க, அப்படின்னா இவர் உயர்வு தாழ்வே பார்க்க மாட்டார். சுவாமி நான் பக்தன் இல்ல, இவர் பக்தன், எனக்கும் அவருக்கும் உயர்வு தாழ்வு பார்க்க மாட்டானா, அது பார்ப்பார். இவர் பக்தன் அல்லாதவனா இருக்கானா, பக்தனாக இருப்பவனோடு உயர்வு தாழ்வு பார்ப்பார், அதை பார்க்கிறார். ஆனா ஆசிரியர் பக்தர்களுக்குள்ளே உயர்வு தாழ்வு பார்க்க மாட்டார். என்ன பண்ண சாமியம்னா என்ன அர்த்தம், உயர்வு தாழ்வு பார்க்க மாட்டார்னு அர்த்தம். பக்தர்களுக்குள்ளே உயர்வு தாழ்வு பார்க்க மாட்டார். அது வர
இவன் பக்தன், இவன் அபக்தன், பக்தன் அல்லாதவன், அப்ப உயர்தா கட்டான்னு பார்ப்பார். அது சாமியன். அதுக்கப்புறம் காருண்யம். காருண்யம் காருண்யா தனக்கென்று ஒரு பிரயோஜனத்தை எதிர்பாராமல் பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்வது காருண்யம். வியசனேஷு மனுஷியானாம் பிசம்பவதி விக்தி தகா, ராமாயண ஸ்லோகம். பிறர் துக்கம் ஏற்பட்டாலே வருந்தி என்ன பண்றான், அந்த துக்கத்தை போக்கி நல்லதை கொடுப்பான். பிறர் துக்கம் ஏற்பட்டாலே யசனேசன், பிறர் துக்கப்படுறதுக்கு முன்னாடி தான் துக்கப்பட்டுவானா, பிறர் ஆனந்தப்படுறதுக்கு முன்னாடி தான் ஆனந்தப்படுறானா. அதுதான் காருண்யன்னு பேர். அப்படி அந்த மாதிரி நடந்திருக்கா சுவாமி. சுக்ரீவன் தான் வாலியை கொண்ட சொன்னான். 2 பேரும் சகோதரர்கள். வாலியை கொண்ட சொன்னா, வாலியை கொண்டாச்சு. கொன்னதுக்கு அப்புறம் சுக்ரீவன் அழ ஆரம்பிச்சிட்டான். தன் அண்ணா போயிட்டான் அழ ஆரம்பிச்சான். சுக்ரீவன் அழறத பாட்டி இவர அழறான். ராமன் அழறான். என்ன சுவாமி, இவர் தான் கொன்னவர் இவரே அழறனா, வாலி போயிட்டான்னு சுக்ரீவன் அழறான்னு இவர் அழறாரு. ஏன்னா கொன்னதே ராமன் தான். இவர் எதற்காக அழறாருன்னா, தப்பி பண்ணினவன தண்டிக்கணும்ன்றதுக்காக தண்டிச்சாச்சு. ஆனா இதுல என்னன்னா, கொலை உண்டானதோ நண்பருடைய சகோதரனுடைய நண்பருடைய அண்ணனாச்சே என்பதற்காக. இது வேறு அது வேறு. தப்பு பண்ணதற்காக அவனை கொன்னாச்சு, கொன்னதுக்காக அழல. ஆனா கொல்லப்பட்டது யாரு, நண்பருடைய சகோதரன் தானே. அதனால அவரால் இவர் அழுதுன்னு கருத்தினா. அப்ப இந்த மாதிரி உண்டான சுவாமி ஒண்ணுமில்லை. சாமானியம் ஒரு காவலாளிக்கு தெரிஞ்சவர், ரொம்ப பந்து. அவர் என்ன ஒரு குற்றம் பண்ணிட்டார். குற்றம் பண்ண அவர் அண்ணா என்ன பண்ணார், சுட்டுட்டார். அவர் நல்லா சுட்டுட்டார், துப்பாக்கியால சுட்டார். சுட்ட உடனே அவரை கொண்டு தம் ஆத்து கொண்டு வச்சுட்டு ஒவ்வொன்று ஆனார். என்ன சுவாமின்னா, காவலை தானே நீ தானே சுட்டனா. ஆமா சுற்றச்சே, என்னது கடமை இருந்தது. இப்ப என்னது உறவுக்காரனாக தெரியா. இதத்தான் காருண்யம் தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் மாதுரியம் ஆச்சரியமான மாதுரியம் என்னன்னா, மாதுரியம்னா புரியத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். பால் ரொம்ப மதுரமா இருக்கு. ஆனா அந்த பாலே மருந்தாம இருக்கு, விருந்தாம இருக்கு. பால் என்ன சுவாமி மருந்துன்னா, பித்தத்துக்கு பால் தான் மருந்து. நிறைய பித்தம் இருக்கணும், அந்த பித்தத்துக்கு பால் தான் மருந்து. பித்தவியாதி இருந்தா அந்த பாலை மருந்தா கொடுக்கலாம். சாமானியா பித்த வியாதியை போக்கும் மருந்து எப்படி இருக்கும், கசப்பா இருக்கும். பித்த வியாதியை போக்கக்கூடிய மருந்து கசப்பா இருக்கும். அதே போல பகவான் என்ன பண்ணணும், சம்சாரம் என்னும் வியாதியை போக்கணுமோனோ, அவர் கொடுக்கக்கூடிய மருந்து கசப்பா இருக்கணுமோனோ. அப்ப சம்சாரம் என்ற சம்சாரம் என்ன வியாதியை போக்கக்கூடிய மருந்து இவர் தானே. இவர் தான் உபாயமாக இருக்கிறார். அப்ப உபாயம்னால அந்த உபாயம் எப்படி இருக்கணும், கசப்பா இருக்கணுமோனோ. ஏன்னா இது இங்கன்னா பிரியத்துக்கா சொன்ன ஆயுர்வேதம். அதே போல மற்ற மருந்தெல்லாம் எப்படி இருக்கும்னா கசப்பதான் இருக்கும், இனிப்பே இருக்காது. அது இனிப்பா இருக்கு. ஆனா இன்னைக்கு இனிப்பா பண்ணிட்டார். இன்னைக்கு ஆங்கில மருந்து நிறைய வந்துடுது. எந்த மருந்தும், ஆனா அது நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கணும். எந்த மருந்தாலும் உடனே அதுல வந்து என்ன அதுல பழரசத்தை கலந்துடுறான். என்னென்ன பழங்கள் உண்டோ, அது வாழைப்பழமோ இல்ல கமலாப்பழமோ இல்ல அண்ணாச்சி பழமோ, எந்தெந்த பழத்தை கலந்துடுறாங்க. என்ன இருக்கு சுவாமி அப்புறம் பாருங்க. அப்ப இன்னைக்கு அதை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த மருந்து அவ்வளவுதான் உச்சித்தம் கிடையாது. ஆனா ஆயுர்வேத மருந்துன்னா இன்னைக்கு அந்த காலத்தை இதுவாதான் இருக்கும். மருந்து சாப்பிடணும்னாலே அந்த கஷாயம் சாப்பிட மூக்க மூடிட்டு உப்பு குடிச்சுவா. இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் போயிடுச்சு. இன்னைக்கு அதுலயே கொஞ்சம் மாத்திரம்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப மருந்துன்னு சொன்னாலே மதுரமா இருக்காது. ஆனா மருந்து சாப்பிடுறது சமமா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் மருந்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆனந்தமா இருக்கும். அதே போல பகவானினா மருந்தா இருக்கிற உபாயமா இருக்கும்போது கொஞ்சம் சமமா இருப்பா. அதுக்கப்புறம் உபேயம் பிராப்தியமா இருக்கும்போது கொஞ்சம் நல்லா ஆனந்தமா இருப்பாருன்னா, உபாயமா இருக்கும் போதே இனிமையா இருப்பார். எது போல, பாலை போல. பால் பித்தத்துக்கு உண்டான மருந்து, ஆனந்தமா இருக்கு, நல்லா சாப்பிடலாம். பால் சாப்பிட்டு பித்தம் போயிட்டு இருக்கப்புறம் அதுவே இருந்தா சாப்பிடலாம். அதே போல பகவான் நமக்கு எப்படி இருக்கார், மருந்தா இருந்து உபாயமா இருக்காரு. உபாயமா இருக்கும் போது இனிமையா இருக்கார். அதே போல இனிமை முடிஞ்ச உடனே உபேயம், அதுக்கு ஒரு கைங்கரிக்கு வந்துட்டோமோ, அந்த கைங்கரியம் எப்படி இருக்கு, அதுவும் இனிமையா இருக்கு. எங்க சுவாமி இருக்கு, ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபக்தி ஸ்ரீமதி நாராயணாய நமதான சரணாகி பண்றோமோ. சரணாகி பண்ணுச்சு. அப்ப பகவான் மருந்தா இருக்காரு. தயத்த ஸ்ரீமன்னார பூர்வாக்கியம் தயம் ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபக்தி. இப்ப மருந்தா இருக்கணும். அந்த துவயத்தை
சரணாகதி முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றோம். ஏன் சுவாமின்னா மதுரமா இருக்கு, மதுரமா இருக்கிறத விடாம சொல்றோமோ. அப்ப தயம் முதல் தடவை சொல்லும் போதும் நல்ல பாருங்க, முதல் தடவை சொல்லும் போது மட்டும்தான் உபாய பாவம், அப்ப மட்டும்தான் அது மருந்தா இருக்கும், அப்ப மட்டும்தான் அது மருந்தா இருந்து வேலை செய்யும். அடுத்த தடவை சொல்லும் போதெல்லாம் அந்த தயமே அக்கார வடிசிலாக நல்லா இனிமையா இருக்கும். அப்ப முதல்ல இனிமை இல்லாதுன்னு சொல்றேன், முதலே இனிமைதான். உபாயமும் இனிமைதான், உப்பேயமும் இனிமைதான். உப்பாயம் உப்பாயம் ரெண்டுமே இனிமைதான். ஆனா சாமானிய லோகத்துல உப்பாயம் என்பது இனிமையா இருக்காது, கசப்பா இருக்கும். உப்பேயம்ன்றது சில இடத்துல இனிமையா இருக்கலாம், சில இடத்துல கசப்பாவும் இருக்கலாம். ஆனா இங்க உப்பேயம் இனிமை என்பது சந்தேகமே இல்லை. கைங்கறி அனுபவம் தெரிந்த பிரீத்திக்கார்த்த கைங்கரியம் என்றது சந்தேகம் இல்லை, அது இனிமையா தான் இருக்கு. ஆனா உப்பாயம் இனிமையா இருக்கும்னா இனிமையா. அதனால்தான் துவயத்தை நம்ம சரணாகதி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்ரீமன் நாராயண சரணம் சர்ம பக்தே ஆயிடுச்சு. முதல் தடவை சொல்லும் போது சரணாகதி, அடுத்த தடவை சொல்லும் போது சரணாகதி யாருன்னா கிடையாது. அடுத்த தடவை சொல்லும்போது என்ன சொன்னது? உப்பே. அது கைங்கறி சொல்லும் இன்பத்துக்காக சொல்றோம். சொன்னா எத்தனை நாக்கு இசைக்கு, நாக்கு என்ன ருசியது, அன்னைக்கும் அமுதூரம் என்னாவுக்கு என்ன, என் நாக்கு அவ்வளவுதான் திருப்பி திருப்பி சொல்ல 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 மதுரமா இருக்கு, பரம மதுரமா இருக்கணும். அப்ப சொல்றதுக்கு நல்லா இருக்கணும். அதனால அப்படி இதனால்தான் அனுசந்தான ரகசியம்னு பேரு துவயம். துவயத்துக்கு அனுசந்தான ரகசியம் தெரிவிக்கிறார். அத்தனை தடவை சொன்னாலும் அது நல்லா இருக்கு. இது என்ன தெரியுது? மாதுரியம்னு பேரு. அதுக்கப்புறம் காம்பீரியம். காம்பீரியம்னா பக்தர்களுக்கு பகவான் அனுகிரகிக்கணும். போய் நின்ற பக்தனுக்கு எப்படி எப்படி கொடுப்பாருது பக்தனுக்கே தெரியாது. பகவான் அனுகிரகிக்கணுமோ, நம்மளும் சன்னிதிக்கு போறோம், பகவான் அதுக்கு கிருபை பண்றார். எப்படி கிருபை பண்ணுவார்? எப்படி வேணா பண்ணுவார், எந்த நிலையிலும் பண்ணார். அப்படின்னா அவர் எந்த வேணா பண்ணார். அப்படின்னா அவருடைய கிருபை ஆழங்காண முடியாத கிருபை, அவ்வளவு தூரம் அந்த கிருபை இருக்குமா. அப்படிப்பட்டா நான் அத்தனை தூரம் கொடவல்லன்னு பேரு. வளம்புரிந்த நெடுந்தடக்கைன்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார் திருநெடுந்தானத்துல. அலம்புரிந்த நெடுந்தடக்கை அப்படி இருக்கச்சு நிறைய எடுத்து கொடுக்கக்கூடிய தன்மை, வள்ளல் தன்மை. அது எவ்வளவு கொடுப்பார்? கொடுக்க கொடுக்க சிவந்த கைகள்னு அடிக்கடி சொல்லுவார். இவெல்லாம் தமிழர்கள் சொல்லுவார். அந்த மாதிரி இல்ல, அவன் கொடுத்துட்டு இருப்பார், எவ்வளவு கொடுப்பாருன்னு தெரியாது. சரிமே, கொடுப்பதே தெரியாது. என்ன பாருங்க, கொடுக்கதே தெரியாது. யாருக்கு சாமி கொடுத்திருக்கார்? உச்சேரன் வந்தான் துவாரகைக்கு, 2 பேரும் பேசிட்டு இருக்கார். பேசிட்டு இருக்கச்சு கிளம்பி போறேன்னு வந்த காரியம் முடிஞ்சு கிளம்பி போறேன்னா, வந்தது எதுக்காக? தனக்கு ஏதோ நிதி வேணுன்றதுக்காக குச்சேரன் வந்தான். ஆனா திரும்பி போறச்சு அந்த தேசமே மாறி இருக்கணும், குச்சருடைய திருமாலியே எல்லாம் மாறி போயிருக்கணும். கேட்காம இருக்கச்சது எல்லாத்தையும் கொடுத்துடணும். ஒருத்தர் யாரா கேட்க வந்தா, நீங்க எல்லாம் கேட்பதே இல்லாம எவ்வளவு உயர்த்தியா வாழ்ந்து கொண்டிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொன்னானா, கேட்க வந்து என்ன பண்ணுவார்? என்ன கம்மினார குச்சேரன் கேட்கதான் வந்திருக்கார். கேட்க வந்த வாழ்க்கை அந்த கண்ணன் நம்பெருமா என்ன சொல்லி வந்துருக்கான்? குச்சேலா நெய்யின் நானே எவ்வளவு ஆனந்தமா இருந்தோம். அதுவும் இவர்கிட்ட அந்த ஆச்சாரன்ட்ட சாந்திபினி ரிஷி, சாந்திபினி முனி, அந்த சாந்திபினி முனிகிட்ட என்னமா ஆச்சாரன்ட்ட என்னமா பயபக்தியோடு என்ன சந்தையோடு ஆச்சார கைகள்லாம் எவ்வளவு பண்ணியிருக்கோம் அவருக்கு. அதனால்தான் போட்டிருக்கு, அவருடைய ஆசீர்வாதத்தால் தான் நீ நானும் நன்னா இருக்குமோனோ. இந்த வார்த்தை சொன்ன உடனே நான் நன்னா இல்ல, ஏதோ நிதி கொடுக்குறியான்னு கேட்கறதுக்கு மனசோதுமா? இந்த வார்த்தை சொன்னது யாரு? கண்ணன் பெருமா சொன்னானோ. ஆனா சொல்லிட்டு அதோடு நிற்கல. கண்ணன் பெருமானுக்கு குசேலன் இதற்காக வந்திருக்கா என்ன நிலை எல்லாமே தெரியும். ஆனா சொல்லி முடிச்சதுக்கும் இங்கிருந்து கிளம்பி போற உடனே என்ன பண்ணார்? அவருக்கு என்னென்ன கொடுக்குறோமோ அதெல்லாம் கொடுத்துட்டா இல்லையா? ஏன்னா நன்னா இல்லைன்னு குச்சேலன் சொல்ல முடியும். குச்சேலன் சொன்னாலும் ஆச்சாரனுக்கு தான் குற்றம். அதனால அவர் வாயை திறக்கல. போய் சேரத்துக்குள்ள எல்லாம் கிடைச்சிட்டு இல்லையா? அதுதான் காம்பீரியம். இது அப்படிப்பட்ட கதை. இதுவாது அல்பம், இதுவாது ரொம்ப அல்பம். இது என்ன ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கான் அவ்வளவுதானே. ஜட்டாயு எடுத்து தன் மடியில போட்டுட்டு, ஏ ஜட்டாயு பெரியப்பா பெரியப்பான்ற வார்த்தையில சொல்லி உன்னுடைய சிறகின் கீழே வாழ்ந்து இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ராமன் புலம்புறான், ஏ லக்ஷ்மணா எனக்கு இருக்கக்கூடிய துர்தசையை பாரு, அங்க தகப்பனாரை விட்டேன், பெரியப்பாவுடைய நேரில் வாழலான் இருந்தேன், இங்க கூட இல்லையேன்னு ராமன் தெரிவிக்கிறார். அப்ப ஒவ்வொரு கெடுதலா எனக்கு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு தெரிவிக்கணும். திடீர்னு தனக்கு இப்ப அடிக்கடி பகவான் ராமனுக்கு பரமாத்மா ஞாபகம் வருமானா? அதெல்லாம் உண்டு. ஆனா ஜட்டாயுக்கு மோட்சம் அனுப்புறானோ, உயர்ந்த வைஷ்ணவ லோகத்தை உனக்கு கொடுப்போம் என்று சொல்லி அனுப்பிச்சானோ. ஆனா
குச்சேலனுக்கு மோட்சம் கொடுத்தாரா? கொடுக்கலையே. ஜட்டாய்க்கு மோட்சம் கொடுத்தாரணும். அதே குச்சேலனுக்கு மோட்சம் கொடுக்கணும். என்ன ஜட்டாய்க்கு மோட்சம் ஏன் சொல்றேன்னா, யாருக்கு என்ன கொடுப்பார், எப்படி கொடுப்பாரு, எப்ப கொடுப்பாரு, ஏது கொடுப்பார் தெரியாது. அதற்குதான் என்னன்னு பேரு? காம்பீரியன்னு பேரு. ஏன்னா அவரை பக்தர்கள் அனுகிரகிக்கும் போது எப்படி கொடுப்பாரு? ஏன் சுவாமி தசரதனுக்கே மோட்சம் கொடுக்கல, குச்சேலனுக்கு மோட்சம் கொடுக்கல, ஜட்டாய்க்கு மோட்சம் கொடுத்தார். ஏன் ஜட்டாய்க்கு மோட்சம்? ராம கைங்கரியம் பண்ணணும், ராம கைங்கரியம் பண்ணணும். அதனால ஜட்டாய்க்கு எதை யாருக்கு கொடுக்கணும்னு தெரியலையா? ஏன் ஒண்ணும் இல்லை. நமக்கே நாவல் பழக்காரி, நாவல் பழக்காருக்கு மோட்சம் கொடுத்தான். நாவல் பழத்தை கொடுத்துட்டு என்ன பையனா, நீ வந்து கொடுத்துருக்கீங்க, எனக்கு எதுக்கு எதுமா கொடுத்துருக்கேன், மோட்சம் கொடுக்கறதுக்காக இதை பழத்தை கொடுத்துருக்கணும். பழத்தை கொடுத்து மோட்சம் வாங்க அவதான் இருக்கணும். கொடுத்தாரு, மோட்சம் கொடுத்தாரணும். இவ்வளைய நம்ம சம்பிரதாயத்துக்குறோம். தும்பையூர் கொண்டி, தும்பையூர் கொண்டிக்கு ராமானுஜர் முறி வாங்கிட்டு வா கொடுக்கிறேன்னு சொன்னணும். ராமானுஜர் முறி வாங்கிட்டு கொடுக்கிறேன்னு சொன்னாரணும். அதே மாதிரி ஊமைக்கும் செவிடுக்கும் சுவாமி திரும்பி வச்சு போயிட்டு வான்னு சொன்னாரணும். என்ன விருந்திட்டவன் கண்டாகர்ணன், கண்டாகர்ணனுக்கு அவனை போன்னு சொன்னானோ. இப்படி பக்ஷி என்ன, குரங்கு என்ன, சராசரம் என்ன, 18 நாடு பெருங்கூட்டம் நாயனார் தெரிவிக்கிறார் ஆச்சாரியத்துல. 18 நாடு பெருங்கூட்டம், 18 பேருக்கு யாரார் என்னவென்று கேட்டால் கொடுத்தாரு. இதுக்குதான் காம்பீரியன் பேரு. அப்ப ஆழங்காட்டமா காணமாட்டாமல் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை காம்பீரியன் பேரு. ஆக இதுவரையில் நம்ம பார்த்தது என்ன? சௌசீல்ய, வாத்சல்ய, மார்தவ, ஆர்ஜவ, சௌகார்த, சாமிய, காருண்ய, மாதுரிய, காம்பீரிய வரைக்கும் பார்த்திருக்கோம். இதுக்கப்புறம் ஔதாரியம், சாதுரிய, ஸ்தைரிய, தைரிய, சௌரிய, பராக்கிரம இது வரைக்கும் பார்க்கணும். என்பது நாளை தினம் பார்ப்போம். ஆழ்வார் பெருகுணராட்சியை துல்லியேசனம், ஆச்சாரியம் துல்லியேசனம், பகவதால் திருவடிகளே கரணம். சந்தேகம் இருந்தால் அவசியம் கேட்கவே பிரார்த்திக்க. நாளை காத்தால ஸ்ரீமத் பாகவதம் காலக்ஷேபம் உண்டு 10 மணிக்கு. நாளை சாயங்காலம் இதே போல 5 மணிக்கு யதீந்திரவதி தேவிகா காலக்ஷேபம் உண்டு. அரியன் சுவாமி. சுவாமி, இப்ப தர்மி ஞானம், அதாவது ஜீவாத்மா அது வந்து தனக்கு மட்டும் ஒளிய விட்டுக்கிறது. ஸ்வஸ்மை ஞானம் அது வந்து அது நான்ற அந்த இது மட்டும் தான் இருக்கும், வெளில இருக்கிறது தெரியாது. அதோடைய தர்மமா இருக்கிற தர்மபூத ஞானத்துக்கு வெளில இருக்கிறது தான் தெரியும், தான் ஒண்ணு இருக்குன்றது தெரியாது. தனக்கு தெரியும். அதாவது ஸ்வயம் பிரகாசம், ஸ்வஸ்மை பிரகாசம் ரெண்டு உண்டு. தனக்கு தெரிவது, தானே தெரிவது. தனக்கு தெரிவது என்பது தர்மபுத ஞானம் தெரியாது. தனக்கு தெரிவது 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஒண்ணு பரமாத்மா, இன்னொரு ஜீவாத்மா. தான் தனக்கு தானே தெரிந்து கொள்வது என்ன அர்த்தம்? தான் யாரும் வெளியில காட்டுறாருன்னு அதுதான் தெரியும். அதான் ஸ்வயம் பிரகாசம்னு பேரு. அந்த ஸ்வயம் பிரகாசம்னா அவனை தெரிஞ்சு அதை தெரிந்து கொள்வதற்கு இன்னொரு வஸ்து தேவையில்லை, இந்த ஞானமே போடும். ஆனா அந்த ஞானத்துக்கு தான் ஞானம்னு தெரியுமானா தெரியாது. அதுக்குதான் ஸ்வஸ்மை பிரகாசம்னு பேரு. ஸ்வஸ்மை பிரகாசத்துவம் ஜீவாத்மாவுக்கு உண்டு, பரமாத்மாவுக்கு உண்டு. ஸ்வஸ்மை பிரகாசத்துவம் எதுக்கு உண்டு? தர்மபூத ஞானத்துக்கு கிடையாது. ஸ்வயம் பிரகாசத்துவம் தர்மபூத ஞானத்துக்கு உண்டு, ஜீவாத்மாவுக்கு உண்டு, பரமாத்மாவுக்கு உண்டு. ஓகே சுவாமி, இப்ப கேள்வி என்னன்னா சுவாமி, இப்ப எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். விளக்கு, அந்த விளக்கு எக்ஸாம்பிள் சொன்னா முடியும். விளக்கு, இப்ப நம்ம விளக்க பார்த்தோன்னே நான் விளக்குன்னு எல்லாருக்கும் காட்டி கொடுக்கறது விளக்கு. அந்த விளக்குக்கு தான் விளக்குன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா அந்த விளக்கு மற்றவர்களுக்கு நான் விளக்குன்னு காட்டி கொடுக்கறதுன்னா அதுதான் ஸ்வயம் பிரகாசம். அந்த ஸ்வயம் பிரகாசம் தான் தர்மபூத ஞானம். ஆனா தர்மபூத ஞானத்துக்கு நான் தர்மபூத ஞானம் தெரியுமானா தெரியாது. ஆனா ஜீவாத்மாவுக்கு நான் ஜீவாத்மான்னு தெரியும், பரமாத்மாவுக்கு நான் பரமாத்மாவும் தெரியும். அதே போல அந்த ஜீவாத்மா வெளியிலேயே நான் ஜீவாத்மா மற்ற பேருக்கும் காட்டி கொடுக்கும், பரமாத்மா மற்ற பேருக்கும் காட்டி கொடுக்கும். அப்ப ஸ்வஸ்மை பிரகாசம் ஸ்வயம் பிரகாசம் 2மே உண்டு. இப்ப கேளுங்க. ஓகே சார், இதுல ஞானத்தோட நிறைய பரிமாணங்கள் இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க நிறைய இருக்கு பண்றதுக்கு. இந்த தர்மபூத ஞானம் ஏதோ ஒண்ணு பக்தியோ இதுவோ பண்ணி
பெருமாளை அடையிறது, அதாவது மோட்சம்ன்ற அந்த விஷயத்த பெரிது. யாருக்கு சுவாமி அந்த மோட்சம்? அங்க வந்து ஜீவாத்மாவுக்கு வந்து அது மட்டும் நான் மட்டும் தான் இருக்கேன்னு தெரியும். இந்த சைடுல தர்மபூத அதாவது தர்மமா இருக்கிற தர்மிக்கு தான் மட்டும் தான் இருக்குன்னு தெரியும். தர்மத்துக்கு வந்து மத்ததுதான் தெரியும், தான் இருக்குன்றது தெரியாது. இப்ப இந்த பக்தி இதெல்லாம் பண்ணி அது யாருக்கு அது? அதுக்கும் மோட்சமே தேவையில்லை, இதுக்கும் மோட்சமே தர்மபூத தேவையில்லை. ஞானம் தான். அதோடைய பூர்ணமான ஞானம் இங்க இல்லாததுக்கு என்ன காரணம்? பூர்ணத்துவம் இல்லையேனோ. என்ன காரணம்? கர்மா. கர்மா காரணம். அங்க போனதுக்கு அப்புறம் அந்த கர்மா இருக்க போறதா? இல்ல. அப்ப என்ன ஆகும்? அது நல்லா தெரியப்படுது. இங்க கர்மாவாலதான் அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன். கர்மாவாலே இங்க மறைக்கப்பட்டிருக்கு. கர்மாவால மறைக்கப்பட்டிருக்கிறபடியாலே நான் ஆச்சாரிய உபதேசம் பெற்றுன்னு இருந்தாலும் அந்த ஆச்சாரிய உபதேசம் பூர்ணமா அப்படியே நிக்குமானா நிக்காது. நான் நித்திய கர்மா நைமித்திக கர்மா என்னென்ன கர்மாக்கள் உண்டோ அதெல்லாம் பண்ணினாதான் அந்த பாவம் கர்மாத்துடைய பாவங்கள் தொலைஞ்சுட்டே இருக்கும். ஒரு பக்கம் பாவம் தொலைஞ்சுட்டு இருக்கும், இது ஒரு பக்கம் ஆச்சாரிய உபதேசம் ஞானம் வந்துட்டே இருக்கும். ஒரு பக்கம் ஞானம் வளர்ந்துட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் என்னுடைய ஞானம் வளராம இருப்பதற்குண்டான என்னென்ன நிலைகள் உண்டோ அதெல்லாம் அழிஞ்சுட்டே இருக்கு. இது ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸா பண்ணணும். ஆச்சாரிய உபதேசம் மட்டும் கேட்டு இருந்தா நான் என்னுடைய நித்திய கர்மா நைமித்திக கர்மா பண்ணலாமே அது மட்டும் கேட்டிருந்தா எனக்கு உடனே எனக்கு வந்து தர்மபூத ஞானத்தால பிரபக்தி பக்தி எல்லாம் ஏற்படுமானா ஏற்படாது. அப்ப என்ன சொல்லணும்? கர்மா இருக்கு, அந்த கர்மா என்ன பண்ணுவோம்னா மூடுறது. அவர் உபதேசம் என்ன பண்ற கேட்கறது நல்லா கேட்டுட்டே இருக்கும். அங்க கேட்கறது நல்லா புரியுது சுவாமி, இது வந்தவொடனே எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு நிறைய பேர் பார்க்கலாம். ஏன் அது நடக்கிறதுன்னா இன்னும் இவாளுக்கு அந்த கர்மா தொலைலன்னு. கர்மா தொலைன்னு அர்த்தம் அந்த கர்மா தொலைப்பதற்குண்டான பிரயத்தனம் பண்ணாலே இது கொஞ்சம் கொஞ்சம் உள்ள வந்துடும். புரியத்துக்காக ஒண்ணே சொல்ல, சுகர் இருக்கு. சுகர் இருந்தாலே என்ன ஆகுனா வேற வியாதிக்கெல்லாம் அது கதவை திறந்து விட்டுரும். ஒருத்தர் என்ன பண்ணாரு, அந்த வியாதிக்கு மட்டும் மருந்து கொடுத்துட்டே இருந்தார், சுகருக்கு மருந்து கொடுக்கல. அது அப்படியே இருக்கு. அப்ப அந்த வியாதி தொலையுமா? தொலையாது. இது கண்ட்ரோல் ஆனா தான் அந்த வியாதி கண்ட்ரோல் ஆகும். ஆனா அந்த வியாதிக்கு மருந்து கொடுக்கணும். அதே போல சுகரை போலதான் இந்த கர்மா. இந்த கர்மா இருந்துட்டே இருக்கு. அப்ப இதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். இது ஒரு பக்கம் கண்ட்ரோல் பண்ணிட்டு எனக்கு என்ன வியாதி இருக்கோ அந்த வியாதிக்கு உண்டான மருந்தையும் பார்த்துட்டே இருக்கணும். அந்த வியாதிக்கு உண்டான மருந்து தான் ஆச்சார உபதேசம். இந்த சுகருக்கு உண்டான மருந்து தான் நம்முடைய கர்மாக்கள், நித்திய கர்மாக்கள் நைமித்திய கர்மா. இது ரெண்டுமே சைமல்டேனியஸா பண்ணணும். புரியுதா? இது சீவை கொண்டு போன உடனே கர்மாவே இல்லையே. ததா வித்வான் புண்ணிய பாபி விதூய. அப்ப அங்க ஒண்ணுமே கிடையாது. அங்க எல்லாம் அப்ராகுதமாச்சு. இங்கதானே பிராகுதம். ஓகே, புரியுதா கிருஷ்ணா? புரியுது சுவாமி. இப்ப சொல்லி நல்லா புரியுது. நான் கொஞ்சம் குழம்பிட்டேன். ஒண்ணும் கிடையாது. இந்த சுகர் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஆனா இதை நீங்க அப்படியே எடுத்துக்காதீங்க. சில எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லவே படாது. நமக்கு புரியறதுக்காக அடிய அந்த எக்ஸாம்பிள் சொன்ன இதெல்லாம் பின்னாடி வரைக்கும் நிலைச்சு நிற்குமான்னு தெரியாது. இப்போதைக்கு அந்த எக்ஸாம்பிள் சரியா இருக்கு, ஆனா கடைசி வரைக்கும் அந்த எக்ஸாம்பிள் சரியா வருமானா தெரியாது. பூர்வாச்சாரி என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ அதை தான் சொல்லணும். நமக்கு சட்டுன்னு புரியணும்னா இப்ப நடைமுறையில இருக்கிறத சொல்லிட்டா நல்லா புரிஞ்சிடும். அதனாலதான் அடியாது சொன்னேன். அடியன் சொன்ன அடியன் இல்ல, இந்த சுகர் எக்ஸாம்பிள் நல்லாவே இருக்கு. இப்போதைக்கு நல்ல இதுவா புரியுது. கரெக்ட் தான் சுவாமி. அப்ப இன்னொன்னு, ஆச்சாரிய உபதேசம் மட்டும் கேட்டுண்டு கர்மா பண்ணா அதான் நித்திய நைமித்திக கர்மா பண்ணா வந்து அது புரியுது. இப்ப ஒருவேளை நான் நித்திய நைமித்திக கர்மா மட்டும் பண்ணிட்டு ஆச்சாரிய உபதேசம் கேட்காம இருக்கும், அதுவும் தப்பு தான். அதுவும் ஒரு வகையில இன்கம். ஞானம் பெருகாது. ஞானம் பெருகணும் இல்லையா? ஞானம் கிடைக்கலையே எனக்கு. தர்மபூத ஞானம் எஸ்டாபிஷ் ஆகணும், விரிவடையணும். தர்மபூத ஞானம் விரிவடையணும்னா ஆச்சார உபதேசம் வேணும். அது அப்படியே நிக்கணும்னா என்னுடைய கர்மா தொலைக்கணும். ஏன்னா அது மூடணும். ஆச்சார உபதேசம் ஒரு பக்கம் வந்துட்டே இருக்கு. நீ கெட்டக்க வரையா, இதோ நான் தர வச்சுட்டு இருக்கேன், அந்த தர வச்சு மூடுறேன்னு கர்மா முடிண்டே இருக்கு. அப்ப அந்த மூடத்தை திறக்கிறது தான் நித்திய கர்மா நைமித்திக கர்மா. அப்ப அந்த அது திறந்துட்டே இருக்கும். ஒரு காலத்துக்கு இந்த பக்கம் என்ன இருக்கும், சைமல்டேனியஸா இந்த ஆச்சார உபதேசம் ஞானமும் பெருகிட்டு இருக்கும், கர்மாவும் தொலைஞ்சிட்டே இருக்கும்.
இல்ல அந்த அப்ப கர்மா வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அப்பா. நிச்சயமா நிச்சயமா சந்தேகமே இல்லை. ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம்? பிறக்கிறோம் என்னது? பிறந்தோம்னு சொன்னாலே கர்மா இருக்குன்னு அர்த்தம். அதை தொலைக்கதான் பிறந்திருக்கோம். தொலைக்கும் போது என்ன புதுசா சேர்த்து விடும். பிறந்த உடனே எனக்கு ஆச்சாரிய சமாசனம் ஆயிடுத்து, உடனே எனக்கு மோட்சம் இல்ல, அந்த மாதிரி இல்ல. அப்ப என்ன சுவாமி, அதுக்கப்புறம் நான் காரியம் பண்ண வேண்டியிருக்கு. நானு தர்மபூத ஞானத்துக்கு என்னென்ன பண்ணும், அது உடனே பக்தி வந்துருமானா? வராது. தர்மபூத ஞானமா இருக்கும், அது உடனே பக்தியா மாறணும், அடுத்து பிரபக்தியா மாறணும். எப்ப வரும் அது? அதுக்குண்டான காரியம் பண்ணணும் போனோம். அது ரெண்டு காரியம், ஒண்ணு கர்மா, இன்னொன்னு ஆச்சார உபதேசம். அப்படின்னா காலட்சேபம் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஆச்சாரம் இல்ல சுவாமி, ஆச்சாரம் ஆச்சாரம் எங்க இருக்கா, நான் இங்கே இருக்கேன், சமாசனம் ஆயிடுத்து, நான் இங்கே இருக்கேன், நான் என்ன சுவாமி, காலட்சேபம். அதை பண்ணா கூட போதும். பிரமாத்தா இல்லைன்னா பிரமாணமாவது புடிச்சுக்கணும் ஒண்ணும். ஆமா, நிச்சயமா 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 சந்தேகமே.